அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் ஈடேற்றமடையணும், ஏமாற்றம் அடங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய புறத்திலிருந்து பூர்த்தியான ஒரு வழிகாட்டலாக நபிமார்கள் மூலம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிகாட்டல் தான் தீன் என்று சொல்லுகிறோம். தீன் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வெற்றியின் பக்கம் வழிகாட்டுகின்றது. ஆனா வெற்றியின் விடயத்தை மக்கள் என்னென்று விளங்கிக் கொள்ளாத காரணமாகத்தான் தீன் விளங்கிக் கொள்ள இல்லாம இருக்குது. அல்லாஹ் வெற்றின்னு எதை சொல்லுகிறானோ அது எங்களுக்கு மக்களுக்கு விளங்காதனால அல்லாஹ் தீன் என்று அறிமுகப்படுத்தினது விளங்கிக் கொள்ள இல்லாம இருக்குது. அல்லாஹ் வெற்றி என்று சொன்னது என்னென்று விளங்கிக் கொள்ள இயலாத காரணமாகத்தான் தீன் என்று சொன்னது என்னென்று விளங்க இயலாம இருக்குது. அல்லாஹ் வெற்றி என்று குர்ஆன்ல சொன்னது என்னென்று எப்ப விளங்குமோ தீன் அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் படுத்தி சொல்றானோ அந்த முக்கியத்துவம் விளங்கும். அதிகமான மக்கள் தீன் விளங்குது, தீன முக்கியத்துவம் விளங்குது இல்லை. சின்ன பிள்ளைக்கு இது மருந்து நோக்கி குடிக்கிறது விளங்குது, மருந்து முக்கியத்துவம் விளங்குது இல்லை. அதனால களவடிக்குது, மருந்தை குடிக்காச்சுன்னு சொல்லிட்டு கசப்பான குடிச்சே வீசிடுது, விட்டு விட்டு குடிக்குது. மருந்து விளங்குது, மருந்து முக்கியத்துவம் விளங்குது இல்லை. தீன் விளங்குது மக்களுக்கு. இது தீன் அல்லாஹ்வுடைய பேச்சுத்தான், ஹக்தான் விளங்குது, முக்கியத்துவம் விளங்குது. அதனால சில நேரம் எடுக்கிறது, சில நேரம் விடுறது, சில நேரம் கணக்கெடுக்கிறது, சில நேரம் அலட்சியம் செய்யறது, அது தன்னை இஷ்டப்படி அதை சாய்ஸ் பண்ணி கொள்றது. தீண்ட இஷ்டப்படி தன்னாக்கி கொள்ளாமலுக்கு தந்தை இஷ்டப்படி தீனாக்கி கொள்றது. அப்படியே தீண்ட இஷ்டப்படி தன்னை மாற்றிக்கிறது, அடுத்த தந்தை இஷ்டப்படி தீன் எடுத்துக்கொள்றது. அப்படி இப்ப சொல்லுவோமா அப்புறம் சொல்லுவோம். இவரை இஷ்டப்படி தீன் எடுத்துக்கொள்றார். எல்லா பாவம் சொல்றாக்கி தொலைப்போம் வேலையை விட்டு போட்டு தீண்ட இஷ்டப்படி தன்னை மாற்றிக்கொள்றா. ஹராம் தான் நான் மட்டும் எல்லாம் தான் நடக்குது. எவருடைய இச்சைப்படி சரியத்தை உடைக்கிறார், இல்ல ஹராம். அதை உலகமும் செஞ்சாலும் சரி என்னாலே இயலாது. தீண்ட இஷ்டப்படி தன்னை மாற்றிக்கொள்றார். இது யஹூதியத்தா எல்லாருக்கும் செய்யறாங்களே அப்படின்னு பின்னால வருது. இல்ல சுன்னத்துக்கு மாற்றம் உலகம் போகட்டும், நான் போக மாட்டேன். உலகத்துல கலாச்சாரம் யஹூதியத்துவான், அதுக்காக நான் போறேன்ல, நான் சுன்னத்தான் இருப்பேன். முழு குடும்பமும் யஹூதியத்துல போகுது, அது யஹூதியத்துல ஸ்டைல்ல போகுது, அதுக்காக நான் போறேன்ல. தீனுடைய முக்கியத்துவம் எப்ப தீனுடைய முக்கியத்துவம் விளங்கும்? அல்லாஹ் தீனை கொடுத்த முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கொடுத்த முக்கியத்துவம், சஹாபாக்கள் தீனை கொடுத்த முக்கியத்துவம் எப்ப விளங்கும்? இந்த தீனால கிடைக்கிற வெற்றின்னு சொல்லக்கூடிய வெற்றி விளங்குனா தீன முக்கியத்துவம் விளங்கும். மக்களுக்கு வெற்றி விளங்குதில்லை. வெற்றின்ற வார்த்தை பாதிக்கிறான், வெற்றின்ற வார்த்தை பாதிக்கிறோம். எங்க பாதிக்கிறோம்? விளையாடி வெற்றி அடைஞ்சது, ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி அடைஞ்சது, அதுக்கு சும்மா ஒரு கோலாகலமா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அதுல வெற்றி அடைஞ்சது, சாம்பியன் ஆகிட்டோம். எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சிட்டோம், முழு ஊரும் கிருவி வழங்குது, என்னது வெற்றி அப்படி சொல்லி
அந்த வியாபாரத்துல வெற்றி அடைஞ்சிட்டு லாபம் கிடைச்சிட்டு இது உலகத்துல விஷயம் வெற்றி விளங்குது. தீன வெற்றி என்னது? மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அது என்ன விளங்குது? நாங்க மறுக்கல, ஏற்றுக்கொண்டுட்டோம். குர்ஆன் அது குர்ஆன் நாங்க மறக்க மாட்டோம். கதா ஃபுலஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா விளங்கிக் கொள்ளல, விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்க ஏற்றுக்கொண்ட ஈமான் இருக்கு, விளங்காம ஏற்றுக்கொண்ட ஈமான். அதனால எங்களுக்கு அது விடையளிக்கவில்லை. சஹாபாக்கள் விளங்கி ஏற்றுக்கொண்ட ஈமான், அதனால வேண்டிய நேரத்துக்கு தீனை கொண்டு அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சு. என்ன பிரச்சனை? தீனை கொண்டு வச்சு எதிரிகளுடைய ஆபத்து தீனை கொண்டு வச்சு, தீனை விட்டு போட்டு வர குறுக்கு வழி யோசிக்கல. எதிரிகள் கொள்றதுக்கு வராங்க, தீனை கொண்டு வச்சு. எதிரிகள் கடத்திட்டு போயிட்டாங்க, தீனை கொண்டு வச்சு. அது சொல்லுங்க, அவருக்கு இந்த ஆயத்தை ஓத சொல்லுங்க, திக்கிரி செய்ய சொல்லுங்க. ஓதனார் வெற்றி அடைஞ்சு வந்துட்டார். கட்டுப்பட்ட விலங்குகள் ஆஃபுல் மாலிக்கிறதாங்க. அப்படி சொல்லாங்க, வைக்கிற லாயிலாக இல்லா அந்த சுபானக்கு இன்னைக்கும் இல்லா பில்லா அதை சில லக்கதியாக்கணும் சுருமின் நாசிக்கும். இந்த ஆயத்தை விக்கிற ஓதேஷன் அவர் அப்படி வெற்றி அடைஞ்சு வந்துட்டா. கடன் கொள்ளையால கவலையோடு இருக்கிறார் சஹாபி அபூ உமாமா. அவருடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நபிகள் சொல்லல, இருங்க ஒரு பணக்காராக இருக்கிறான வரட்டும், அவரோட ஜக்காத் காசு இருக்கவங்க கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லல. சொன்னாங்க அல்ல அதுல்லுக்கடி களிமாத்தின். அபூ உமாமா அவங்களுக்கு சில களிமா சொல்லி தரட்டா, ஓதுனோட பிரச்சனை தீரும். நாங்க சும்மா களிமாவோட பிரச்சனை தீருமா? களிமால சும்மா ஓதுறது தானே, வாயால ஓதி பிரச்சனை தீருமான்னு சொல்லிச்சுவோம். பாடம் அல்லாஹ் பாடம் துவாவை பாடமாக்கி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கருத்து தெரியும், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உண்மை சொல்லுகிறோம். ஆனா எடுத்து நடக்கிறது தெரியாம இருக்கு. அது ஆன்சர் பண்ணது இல்லை. ஒரு கடனாளிகிட்ட சொன்னா ஏன் கஷ்டப்படுறீங்க, இந்த துவா ஓதுங்கிறேன்னு சொன்னா அந்த துவா கடன் போகுமான்னு சொல்லுவார். இல்ல ஓடி பாருங்கன்னா அது எனக்கு 10 வருஷமா பாடம் தான், அது காலமெல்லாம் ஓய்க்காமாருன்னு சொல்லுவாரு. அந்த துவா எங்களுக்கு வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? விளங்காம ஏற்றுக்கொண்டு சாமான், அதனால வேலை செய்யாது. சாபாக்கள் விளங்கி ஏற்றுக்கொண்டாங்க. தப்லீக் அழைப்பிருக்கிற தீனை படிக்க போறதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு அழைக்கிறேன். அது அதை படிக்கிறதுக்கு மாசா போறது, படிக்கிறது ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது லைப்ரரி போறது, படிக்கிறது ஓரளவு போட்டல வீட்டுக்கு வந்து படிக்கலாம். அப்படிங்கிற படிக்க கூப்பிடுறல, படிக்க ஆக்களை எல்லாம் கூப்பிடப்படுது. என்னத்துக்கு? நீங்க படிக்கிறீங்க விளங்காமலுக்கு, விளங்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிடப்படுது. படிக்கிறோம் விளங்காம படிக்கிறோம், விளங்குறது தான் கூப்பிடப்படுது. அதனால அதிசயத்து மங்கிலித்த கைரன் யுஃபக்ஹு அல்லாஹ் கைரன் நாடினா தீன்ல விளக்கத்தை கொடுப்பான்னு சொல்லப்படுது. படிக்கிற வேற, விளங்குற வேற. விளக்கத்தை எல்லாம் கொடுப்பான். அது ஒரு முஜாஹதாத்தினால கொடுப்பான், ஒரு தியாகத்தினால கொடுப்பான். அது சாதாரண சின்ன பிள்ளைக்கும் தான், சாதாரண ஆக்களுக்கும் தான், நபுவத்தில உச்சகட்டத்தில் உள்ள நபிக்கும் தான். ஒரு மாணவ ஜமாத்துல ஓயல் முடிக்க போய்க்கிற மாணவ ஜமாத்தை சந்திக்கு கரெக்டா நீங்க ஜமாத்துல எத்தனை நாள்? இப்ப ஒரு 10, 15, 20 நாள் ஆகுது. ஜமாத்துல வந்து இப்ப உங்களுக்கு என்ன மாற்றம், என்ன நீங்க உண்டாக்கி என்ன செய்றீங்க? தாஜிது கிளம்புறோம், காலமால திக்ர் செய்யறோம், என்ன சொல்றீங்க? சுபான கலிமா சலவாதி செய்வார் செய்யறோம். அதாவது இந்த சுபான கலிமா இருக்கிறேன், சுபான் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், இது உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்படி ஒரு களிமா ஒன்று இருக்குது, எப்ப தெரியும்? எத்தனை வயசுல தெரியும்? 5 பாரா படிக்கலாம் தெரியும், 5 4 5 எல்லாம் தெரியும் இந்த களிமா. ஓதுற எப்ப? ஓதுற இப்ப 10ஆம் படிக்கணும் இல்ல, ஜமாத்துல வந்து 4 நாளைக்கு பிறகுதான் ஓத ஆரம்பிச்சோம். படிச்சது 7-8 வருஷத்துக்கு முன்னால, விளங்குனது இப்ப 4 நாளைக்கு முன்னால. செலவாத்து உங்களுக்கு எப்ப தெரியும்? செலவாத்து முதலாம் அப்படியே தெரியும். செலவாத்து
ஆபாத்தாவதற்கே ஸல்லல்லாஹு வைத்த மசாப் கிடைக்கிறது. செலவாத்து படிக்கிறது 4 வயசுல, செலவாத்து விளங்குறது இப்ப நாளைக்கு முன்னால. அல்ல படிக்கிறதுல வெற்றி வைக்கல, விளங்குறதுலாம் வெற்றி வச்சிருக்கிறான். அதான் விளங்காமலுக்கு முழுக்குறான படிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, விளங்கி ஒன்றா படிச்சு கொண்டா பிரச்சனை இருக்கு. அதனால இது விளங்குனது எல்லாரும் பார்த்து விளங்கிட்டார்கள். ஏன்னா ஸ்கூல்ல முக்கியமாக சும்மா படிக்கிறது, புத்தகத்தை படிக்கிறது, அது ஒன்றுக்கும் ஒரு விளக்கம் இல்லை, படிச்சு சும்மா வைக்காது. இஸ்லாத்துல டி எடுத்து ஜும்மா தொழாத மாணவனே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் பாதையில ஒரு முஜாஹிதாக விளங்கி வச்சு தாஜ்ஜ தொழுகிறாங்க, சுபான கலிமா ஓதுறாங்க, ஸலவாத் ஓதுறாங்க, அதுக்கு மேலாக அல்லது தௌபா செய்யறாங்க. அடிச்சு கேட்டாலும் நான் செய்யல என்று சொன்ன ஆட்கள் சும்மா விட்டு எழும்பி நின்று அழுது யாரெல்லாம் இப்படி பாவம் செஞ்சுட்டேன்னு அழுகுறாங்க. அடிச்சாலும் சொல்ல மாட்டா, நான் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல அவர் விழிச்சு தானாக விழிச்சு எழும்பி யாரெல்லாம் ஹராம் செஞ்சுட்டேன் மறுமையில மாற்றிக்கொள்வேன் என்று இங்க தௌபா செய்யறார் ராஜ்யத்துல. இது விளங்கின காலம், அது படிச்ச காலம். வெறும் படிச்ச காலம் ஏமாந்த காலம், விளங்கின காலம் வெற்றி அடைஞ்ச காலம். அதனால ஏமாந்த கூட்டத்திலிருந்து விளக்கம் உள்ள ஒரு கூட்டத்தின் பக்கம் அழைப்புக்குத்தான் நுபுவத்திலே உழைப்பை அல்லாஹ் நபியில கையில கொடுத்து அனுப்பினான். இது சாதாரண கீழ்மட்டம், 14-15 வயசுல உள்ள சாதாரண இஸ்லாத்தை பத்தி லேசான அறிவுள்ள சாதாரண மக்களுடைய இனத்துல. நுபுவத்துல உயர்ந்த மட்டம் ஹலீல், அல்லாவுடைய ஹலீல் இப்ராஹிம் ஹலீலுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அதுதான் வைத்தான். இப்ராஹிம் விளக்கம் கேட்டாங்க, அறிவு கேட்கல, விளக்கம் கேட்டாங்க. ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, யாரா நீ எப்படி உயிர்ப்பிக்கிறார், எப்படி உயிர்ப்பிக்கிறான்னு அந்த அறிவு இல்லையா? அல்ல அறிவும் இருக்கு, ஈமானும் இருக்கு. அவ்வளவு நாலுபாலா ஈமான் இல்லாமலுக்கு இல்ல, எல்மு இல்லாமலுக்கு இல்ல. அல்லா உயிர்ப்பிக்கிறாங்க, எல்மு இருக்குது, ஈமான் இருக்குது. அப்ப என்ன வேணும்? அப்ப சில இந்த கேள்வி எல்முக்குரிய கேள்வி அல்ல, ஜஹாலத்தில் இல்முக்கு பொறுத்து கேட்ட கேள்வி அல்ல, ஒரு சக்தியில இருந்து ஈமானுக்கு பொறுத்து கேட்ட கேள்வி அல்ல, ஈமான்ல இருந்து யக்கீனுக்கு பொறுத்து கேட்ட கேள்வி. கல்வி கல்புல ஒரு இஸ்மினான், ஒரு அமைதி உண்டாவதற்காக வேண்டி. கல்புடைய அமைதி ஈமானாக கிடைக்காது, பலகீனமான ஈமான் கல்புடைய அமைதி கிடைக்காது. அங்க பாஞ்சு திரிவார் இங்கால வச்சு அங்கால வச்சு, அங்கால போய் சரி வருமா, இங்கால போய் சரிவா, இதை செஞ்சு பார்ப்போம், அதை செஞ்சு பார்ப்போம், அங்கால போய் பார்ப்போம், இங்கால போய் பார்ப்போம், கட்டுமாறிக்கொண்டிருப்பார்கள். ஈமான பலகீனம் ஆள் அங்கலங்கிற குரங்கு பாயிற மாதிரி பாய வைக்கும். ஈமான உறுதிப்பாடு ஒரே பாதையில போக வைக்கும். கல்வி ஒரே பாதையில, ஒரே விளக்கத்துல, ஒரே நிலைப்பாட்டில ஒன்றுல இருக்கிறது கேட்கிறேன். அது சும்மா கேள்வி பதில், அதில் கேள்வி பதில் அது கிடைக்காது. அதுக்கு முஜாஹதா புது ஆரம்பத்தை தயிர் 4 பறவைகளை பிடிங்க, அருங்க, அது 4 மலைகளுக்கு இறங்கி ஒரு முஜாஹதா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையில முஜாஹதா செய்யறது, அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய முஜாஹதா செய்யறது, அதுலதான் விளக்கம் கிடைக்கும். கேள்வி பதில கிடைக்காது. அதனால ஜுமேராத்துல கேள்வி பதில் இல்லை. ஏன்னா கேள்வி பதில் இது இந்த தலைப்பு விளங்காது. இது விளங்கும். இந்த ஈமானுடைய பாடம் விளங்கும் முஜாஹதாவுல. முஜாஹதா செய்யாத ஒரு ஆள் உட்கார்ந்து கொஞ்சம் உங்களோட தொகுதி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும், கொஞ்சம் பேசுவோமா கேட்டு விடிய பேசினாலும் அவர் ஆரம்பத்தில் எப்படி வந்து உட்கார்ந்து அப்படி அனுப்பிட்டு போவார். அவர் என்ன சந்தேகத்துல கேள்வியை கேட்க ஆரம்பித்தாரோ விடிய கேள்வியை விளக்கம் சொல்லி அதே சந்தேகம் அனுப்பிட்டு போவார். அதனால அந்த வீண் வேலை செய்யறல தப்லீக்ல, வீண்கார கேள்விக்கு பதில் அந்த வீணான வேலை தப்லீக்ல செய்யறல. ஏண்டா அவர் கேள்விக்கு ஆரம்பிச்ச எப்படி வந்தாரோ கடைசியில் அப்படித்தான் அனுப்பிட்டு போவார். அப்படி விளக்கம் கிடைக்கும் இப்ராஹிம் சொல்லியிருப்பா, இப்ராஹிமே நான் இப்படித்தான் செய்யறேன் சொல்லியிருப்பான். ஒரு வார்த்தையில முடிஞ்சிருக்கும். நபிக்கு சொல்லி விளங்காதா? அல்லாவுடைய கலீல் சொல்லி விளங்காதா? அல்லாவுடைய சுன்னத் ஒன்று இருக்குது, ஈமான விளங்கப்படுத்துறது, விளங்கிக் கொள்றது, கேள்வி பதில் இல்ல அப்படின்னு எல்லாம் இப்ராஹிம் சொல்லியிருப்பான். அல்லதுன்னா அது முஜாஹதா.
இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி, துன்யாவுடைய ஆகரத்திலே வெற்றிக்குரிய 2 அம்சங்கள் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறார். மனாமின சாலிகன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينهم حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. فلنحيينهم حياة طيبة, உலகத்தில் வெற்றியான வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா, செல்வமான வாழ்க்கைன்னு சொல்லல, பதவி பட்டத்துடைய வாழ்க்கை ஹயாத்தன் தையிபா. ஹயாத்தன் தையிபான்னு சொன்னா அதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே தொடர்பு இருக்கும், பரக்கத் இருக்கும், நியாமத் இருக்கும். பணம் இருக்கின்ற அவசியம் இல்லை, பதவி இருக்கின்ற அவசியம் இல்லை, அது அளவு இல்லை, கூட இருக்கலாம், குறை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது சந்தேகம் இல்லை. நிகழ்நிலை ஈமான் சாலிகானாமல் அல்லாஹ் ஹயாத்தன் தையிபா கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்கத், நியாமத். பரக்கத்தின் நியாமத்தும் ரஹ்மத்தும் இருக்கும் ஹயாத்தன் தையிபா. அபூ ஹுரைரா ஹயாத்தன் தையிபா கிடைக்காதவரால பரமேலையா இருந்தான். பச்சையான எலும்பேனோடு வைத்த கரையில அமர்த்தி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆஷா சொன்னாங்க, ஒரு புறம் மறுபுற 3 புற கண்டம் எரிக்கிறதுக்கு நெருப்பு இல்லை, நெருப்பு எரிக்கிறது சமைக்கிறதுக்கு சாப்பாடு ஒன்று இல்லை. ஈச்சமலமும் ஜம்சமும் தான் இந்த 3 புறைக்கும் கழிஞ்சது. எந்த மக்களே சொல்றாங்க, அது பாபு கேட்டாங்க, அராக்கத்து சொல்லி ஜாலிசல் ஹோமா அசாபக், அல்லாடைய சொல்லி உட்கார்ந்து சொல்லுறீங்க, என்ன நடந்தது? அபூ ஹுரைரா அல்ஜூ அல்ஜூ, பசி பசின்னு சொன்னா. மசிதாரிட ஒரு தப்பு அப்படி விழுவாங்க, பசி மயக்கத்தால விழுந்துருவாங்க. கடலோடு அந்த 300 பேருடைய பட்டாளம் சாப்பாடு முடுங்கி சாப்பிட ஏழாமலைக்கு இருக்க ஏழாமலைக்கு இளமுறைகளை தின்னாங்க. ஹயாத்தன் தையிபா கிடைக்கலையா அவங்களுக்கு? ஹயாத்தன் தையிபாக்குள்ளதான் இதெல்லாம் கிடைக்குது. பசியும் பட்டினியும் சாப்பாடு இல்லா நிலைமையும் ஹயாத்தன் தையிபாக்குள்ளதான் கிடைக்குது. அவன ஹயாத்தன் தையிபான்னா ருசி ருசியா வகை வகையா திங்கிறது தெரியல, பசியோட கிடைக்கிறதும் ஹயாத்தன் தையிபா. அடுத்தது ரஹ்மத் இருக்கிறதுல, பரக்கத் இருக்கிறதுல, நியாமத் இருக்கு. மனம் நிம்மதியா இருக்கு, பசியோடு இருந்தாலும் மனம் திருப்தியா இருக்கு. வயிறு திண்டு திருப்தி அடைவதை விடவும் பசியோடு இருந்து திருப்தி அடைவார். ஏன்னா அவர் நன்மாராயம் கொண்டிருக்கிறது, இந்த பசியுள்ளவர்களை அதில் இஹ்திசாப் செய்து கொண்டார். இந்த பசிக்கு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தீனில வந்த பசிய நான் பொருந்திக் கொண்டேன், தாங்கிக் கொண்டேன். கியாமத் நாளுடைய கடினமான கேள்வி எனக்கு அவருக்கு கிடையாது. அதை நினைச்சு பசியோடு இருந்து சந்தோஷம் அடைவார். சாப்பிட்டு அல்லாஹ்வை மறந்தவர்கள் மக்சரில் மாட்டிக்கொள்வார்கள். பசியோடு இருந்து அல்லாஹ்வை நினைத்த நான் தப்பிக்கொள்வேன் என்று பசித்திருந்து சந்தோஷம் அடைவார். அதையும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவர் சாபி வருகிறார், அவரை நீக்கிறோம், ஹபஷி. அவர் நரிசனாரை பார்த்து கேட்கிறார், அல்வானி நபுவத்தி ஹசப் நசப். சொல்லலாம், நீங்க நபுவத்தாலும் நிறத்தாலும் குலத்தாலும் உயர்த்தப்பட்டீங்க, நானும் ஹபஷ். ரசூலுல்லாஹ் நபுவத் நபி அவர் தரஞ்சாங்க, நான் ஒன்றும் இல்லை கீழே. உங்களோட நிறம், ரசூலுல்லாஹ்வுடைய நிறம் கவர்ச்சியான அழகான நிறம். ஹபஷி, நான் கருப்பு நிறம், நிறத்தாலையும் தூரம். உங்களோட தொழுபோத்துல தரஜா, உங்களுடைய நபர் குறைசி கோத்திரம், எந்த கோத்திரம்? ஹபஷிக்கு என்ன கோத்திரம் இருக்குது? அவர் இந்த 3 ஏற்றத்தாழ்வையும் பார்த்துட்டு நபுவத்தாலையும் நிறத்தாலும் குலத்தாலும் யாரு சொல்லுங்க, நான் உங்களை விட்டு எவ்வளவோ தூரம் வைத்தேன்,
இது மறுமையில தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதான் இங்க அவர் அங்காம் பார்க்கிறார். இங்க நாளைக்கு மொத்தம் கடை முடிங்கி இது மறுமையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? உங்களுக்கு கிட்ட வரையணுமா? சொன்னாங்க ரொமோமின் ஹபஷி கருத்து இருக்கிறேன், ஹபஷியுடைய கருத்து இருக்கிறேன், இதை அல்லாஹ் பிரகாசமாக மாற்றுவான், 500 வருட தொலை தூரத்துக்கு அந்த பிரகாசம் வீசுன்னு சொன்னாங்க. அந்த ஹபஷியுடைய அந்த கருப்பு நிறம், இந்த கருப்புடைக்கு அல்லாஹ் பிரகாசமாக்குவான். 500 வருஷத்துக்கு அங்கால் வந்து பார்த்தா விளங்கும் ஹபஷியுடைய பிரகாசம். அது இங்கதான் வந்து வச்சிருக்கிறான், அங்க இல்ல. பல பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீன கொண்டு தீர்வு வழங்குகிறோம், தீன கொண்டு திருப்தி அடைகிறார்கள். மனசுல வந்து ஏக்கம் தீன கொண்டு நீங்குது, மனசுல வந்து கவலை தீன கொண்டு நீங்குது, மனசுல வந்து பொறாமை தீன கொண்டு நீங்குது. வாழ்க்கையுடைய ஹயாத்தம் செய்யுமான்னு சொல்றது சாமான் நிறைய வச்சு கொண்டு வாழ்றது இல்லை, சாதனங்கள்ல உயர்ந்து போய் வாழ்றதல்ல, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய தொடர்புட, பரக்கத்துடைய தொடர்புட, நிஅமத்துடைய தொடர்புட வாழ்றது. அதான் ஹயாத்தம் தையீபா, செழிப்பான வாழ்க்கை. வாழ்க்கை செழிப்படைகிறது கடவாதத்தில் இல்லை, கடப்பொருள் இல்லை. ஏன்னா கடப்பொருள்களை முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். வீட்டை ஒழுங்கா கட்டணும், வீட்டுக்குள்ளே சாமான கொண்டு நிறைக்கணும், கவர்ச்சியான பொருட்களால் எங்களை வாழ்க்கையை ஆக்கணும், என்னவெல்லாம் பாதிக்கிறோமோ கவர்ச்சி ஆக்கணும். வகையான சாமான்கள் கவர்ச்சிக்கு, சாதன சாமான் முடிஞ்சு இன்னைக்கு பார்க்கிற சாமான், சும்மா வச்சு பார்க்கிறது, அவ்வளவு அது ஒன்றுக்கும் பாதிக்கிறத, சும்மா பார்க்கிற சாமான். சும்மா ஹோலுக்குள்ள சாமான் வாங்கி வச்சு அது சுமார் 10,000 ரூபாய், என்ன செய்யற ஒன்றும் செய்யறது, அது சும்மா இருக்கும், நாங்களும் சும்மா இருக்கிறோம், ஒன்றுக்கும் பாதிக்கிறது பார்க்கிற சாமான். நம்ம அப்படியெல்லாம் இருந்தால் வாழலாம் நினைக்கிறோம், அப்படி இல்லாம வாழலாம் நினைக்கிறோம். அது ஆயத்தம் தையீபா இல்லை, ஆயத்தம் தையீபா அப்படி கிடைக்காது. உமரத்தால வந்து வீட்டில் உட்கார்ந்து எல்லாரும் அப்படி பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சாங்க. உமர் என்ன அழுகிறது கேட்டா, யாரும் சொல்லலாம், நீங்க இருலக தலைவர் அல்லாஹ்வுடைய ஹபீப் சாமானதை காணலே, ஒன்றுமில்ல, படுத்தா நபியுடைய படுக்கை மேல அந்த பாயுடைய அடையாளம் விழுந்திருக்கும், மெத்தல்ல பாயுடைய அடையாளம் விழுந்திருக்கும், அந்த ஈத்த நார்களுடைய அடையாளம் விழுந்திருக்கும். நாங்க யாராவது பனோல பாயில படுப்போமா? நாம யாராவது பனோல பாய்க்கு மேல விரிப்பில் நாம படுப்போமா? அதை விடவும் நிலைமை இதானதுதான் ஈச்ச நாரணம் செய்யப்பட்டது. அது அப்படி நபியுடைய உடம்புல அடையாளம் போடப்பட்டது. அதுவும் தலையில அது ஈச்ச நார்கள் நிரப்பப்பட்டது. நான் எப்படி சொக்கான தலையில வச்சிருக்கிறோம், 1 கால 2 வைக்கிறோம், இல்லாடி தூக்கம் போவாது. ஆனால் படி நபிசல்லமுடைய விரிப்பை 2 மடிச்சு போட்டதுனால கொஞ்சம் தூக்கம் பேசிட்டு நபி சொன்னா, ஏன் மடிச்சு போட்டேன்னு கேட்டாங்க. எனக்கு தூக்கம் பேசிட்டு குறைஞ்ச சாமான், வீட்டுல சாமான் இல்லை. அப்புறம் நபி சொன்னா கேட்டா, உமர் நான் சொல்லுவேன், இந்த குறை இந்த இவங்க இந்த பாரசீக ரோமர்களுக்கு எவ்வளவு சாமான், எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு உயர்வு. அவ எனக்கு சொல்ல சொன்னாங்க, உமர் மாலி ஒளி துன்யா, எனக்கும் துன்யாவுக்கு என்னதான் தொடர்பு இருக்குது? எனக்கும் துன்யாவுடைய தொடர்பு என்னன்னா, ஒரு பயணி போற நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல்ல கொஞ்சம் தங்கிட்டு போயிட்டார், அவ்வளவுதான், கொஞ்சம் நிழல் தங்கிட்டு போறது. நிழலை யாராவது விலை பேசுறையா? கொஞ்சம் போகணும், உங்களுடைய நிழல்ல கொஞ்சம் இருக்கணும், எவ்வளவு கொஞ்சம் விலை பேசுற, நிழலுக்கு விலை பேசுறையா? விலை பேசி வாங்கி நிழல் நிக்குமா? காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆளை நிழல் நிக்க போல காசு கொடுத்துருவோம், அதுக்கான நிழல் நிக்குமா? நான் அப்படி மாதிரி அங்கே வைக்கணும் சொன்னா, எப்படித்தான் துணியான்னு சொன்னா, நான் அப்படித்தான் துணியா விளங்கி இருக்கிறேன். அப்படித்தான் துணியா ஒரு நிழலுக்கு நின்றுட்டு போற மாதிரி, நிழலை பாதிக்கிறவங்க துணியாவை பாதிக்கிறது. அடுத்த உமர் ரலி அல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க, நான் பெரிய பணத்துக்கு பெரிய நிலையில இருந்தாலும் சரி,
சின்னொரு மரத்துல கொஞ்ச நிழலுக்கு இருந்தாலும் சரி அதை சூரியாங்காலும் மேல பேசணும். நாங்க 1000 கோடிக்கு பின்னாடி துணியாவுடைய சொந்தக்காலம் இருந்தாலும் சரி, அது அங்காத முறைக்கு சின்னொரு துணியாவில் இருந்தாலும் சரி, வாழ்க்கை காலம் மாறக்குள்ள துணியாவிலேயே பேசணும். உரங்கையா தான் கபருக்கு போனது, அது நிழலை போல. அந்த பாவர மக்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளவு ஆனந்தமான கருத்தை லேசான உதாரணத்தை சொன்னாங்க. வந்து லேசான உதாரணம், மரத்தின் நிழலை பாதிக்கிட்டு போன மனுஷனை போல. எங்களுக்கு எப்படிதான் சொல்லிக்கிறது விளங்குதில்லை. சாபாவே பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், ஆனா விளக்கம் உள்ள மக்கள். படித்த மக்கள் இல்ல, விளக்கம் உள்ள மக்கள். நாங்கெல்லாம் படிக்க மக்கள், விளங்காத மக்கள். அதான் இந்த உலகத்திலே பிரச்சனை. சாபாவை படிக்க மக்கள் இல்ல, விளக்கம் உள்ள மக்கள். நாங்கெல்லாம் படித்த மக்கள், விளங்காத மக்கள். அதான் விளக்கத்தை தேடி போறோம். அதனால இவ்வளவு பாரிய ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லிட்டாங்க. அமர் ஒரு மரத்துல நிழலத்துக்கு வந்து போற மாதிரி எவ்வளவுதான் தெரியும். அப்ப யோசிச்சு கொள்ள வேண்டியதான். பின்னாம்பரிய மரத்தின் நிழல் சந்தோஷம் அடைங்க என்ன செய்ய, சூரியன் அங்காளவர்கள் இங்கே பேசணும். என்ன கட்டி போறியா நிழலை, நான் வாங்கி போட்டேன் காட்சி விட்டுன்னு சொல்லி அது நிச்சயா போகுது. இல்ல பாறை நோக்கி வைக்க அந்த நிழலுக்கு மேல இல்ல ஓடப்போற அங்காளம் சொல்லி பாறை நிற்கும் நிழல் பேசிடும். நீங்க கூட துணியாவுக்கு என்னதான் நீங்க பாதுகாப்பு போடுங்க, பாதுகாப்பு இருக்கும் துணியா பேசணும். நீங்க என்ன பேரை போட்டு உறுதிப்படுத்துங்க, அது அப்படி இருக்கு, இது அப்படியே பேசிடும். நிழல் நிழலை போலதான் துணியா. மரம் வாங்கின கதை இல்ல, நிழல் வாங்கின கதை. ஆனா சாபாக நிழல் வாங்கல, மரம் வாங்கினாங்க. நாங்க பாக்குற மரத்தை காட்சி கூட நிழல் வாங்குவோம் சொல்றோம். மரத்தை காட்சி கூட நிழல் வாங்குவோம் யோசிக்கிறோம். எங்க மரம் ضربالله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. கலிமா தையிபா மரத்தை போல, துனியா நிழலை போல. என்ன மரம் வாங்குற யோசனையா, நிழல் வாங்குற யோசனையா? குர்ஆன் சொல்றது மரம் கலிமா தையிபா. அஸ்லுஹா ஸாபித்துன் வஃபருஹா ஃபிஸ் ஸமா. வேர்கள் ஆழமாக துணியில பதுங்கி, கிளைகள் வானமாக விரிந்து, தூத்தி உலகா குல்லஹீன் எல்லா காலங்களும் கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியான மரம் கலிமா தையிபா. அப்படி அது வாங்குறையா, அது நிழல் வாங்குறையா? நிழல் விளம்பரத்தான் லேசா வாங்கிடலாம், ராகத்தா வாங்கலாம். ஆனா மரம் ராகத்தா வாங்கலாம். சில தீன் ராகத்தா வாங்கிடாது, லோகாமலுக்கு வாங்கிடாது. கொஞ்சம் மன இச்சைக்கு மாறு செய்யாமலுக்கு தீன் வாங்கிடாது, துனியா வாங்கலாம். ஆனா மக்கள் துனியாவை லேசா கிடைக்கி நோடுறாங்க, தீனை விட்டுறாங்க, விலகு கூட அதை விக்கெட்டும் சொல்லி துனியா பேசு, நிழல் அது பேசும். சாபாக்கள் குறைவான துணியாவில் வாழ்ந்தாங்க, முறைப்பாடு செய்யல. என்னைக்கு மக்கள் வாழ்றாங்க, 2 வகையிலும் வாழ்றாங்க. ஒரே இடத்துல மிகத்த துனியாவிலே மக்கள் வாழ்றாங்க, தாழ்ந்த துனியாவிலே மக்கள் வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா துனியாவில வஸ்துக்கள் நிறைஞ்சதுனாலே நிம்மதியை கொடுக்கறது இல்லை. உலக நாடுகள்ல வளர்முக நாடுகள், மேற்கத்திய நாடுகள், அவர் நாட்டையும் போது அங்க வஸ்துக்களான முன்னேறி இருக்குது, தரமான வஸ்துக்கள். மேட் இன் ஜப்பான் சாமான் சொன்னா தரமான சாமான் சொல்லுவோம், மேட் இன் இங்கிலாந்து சொன்னா தரமணி சொல்லுவோம். வஸ்துக்களான தரமா இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாட்டையும் எல்லாம் ஒரு சோதனையை போட்டிருக்கிறான். ஜப்பான்ல போய் பார்த்தா ஜப்பான் உள்ள சோதனை தான் தற்கொலை. எல்லாரும் தற்கொலை நிறைஞ்சப்படுது. ஜப்பான் அமைச்சர் அப்துல் ஹக் அவர் சிலாத்துக்கு வந்தவர், சிலாத்துக்கு வந்து 10 வருஷம் தானே ஹாபிஸ் ஆகிட்டார். அவர் யூகேக்கு மியூசிக் படிக்க போனார், கலிமாவோட வந்தார். டெல்லி போய் மஷரா பண்ணார், மாஷா அல்லாஹ் அவர் 10 வருஷத்துக்குள்ள 6 வயதுல முடிச்சிட்டார், 2 15 மாதம் முடிக்கிறார், ரொம்ப நல்ல பாடம் ஆகிட்டார். அது சொல்றார், அது கூட கஷ்டம் போய் கழிச்சிருந்தார். ஒவ்வொரு வருஷமும் 20 வருஷங்களான ஒவ்வொரு வருஷமும் 30,000 பேர் தற்கொலை. ஆனா 20 வருஷத்துல கூட்டு இல்லை, 20 வருஷத்துல கூட்டு தொகையில
ஒவ்வொரு வருஷம் 30,000 பேர் தற்கொலை செய்யறாங்க. அப்ப அவருடைய பேசுறதுல 6 மாசம் முடிஞ்சு சொன்னா இந்த 6 மாசத்துல 18 ஆயிடுச்சு. 6 மாசம் 15 தானே இருக்கணும், 18 ஆயிடுச்சு. அப்ப இந்த வருஷம் அது என்ன கூடி இருக்கும்? 2010 சொன்னாரு. வஸ்துக்கள் நிறைய உலகத்துக்கு வஸ்து கொடுக்குது, அங்க ஒரு சோதனை தற்கொலை. வாழ இயலாத மனுஷனுக்கு சாகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஒரு மஹல்லா போறாங்க, பூஜி மஹல்லாங்க. அந்த பூஜி மவுண்டைன் என்று ஒன்று இருக்கு, உலக பிரசித்தி பெற்ற மவுண்டைன் ஒன்று. டூரிஸ்ட் எல்லாம் வருவா பாக்குறதுக்காக சொன்னாங்க. அந்த மஹல்லா சொன்னாங்க, இந்த மலைக்குள்ள இந்த காட்டுக்குள்ள போனா திருப்பி வாரல்ல மக்கள் வர ஏறாது, என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி தற்கொலை செய்யறாங்க. பேசுவாங்க, வர மாட்டாங்க. அவரோட எண்ணிக்கை கணக்கில் இல்லை. வருஷத்துல 2 தரம் அரசாங்கம் போர்சஸ் அனுப்பும். அவன் கொஞ்சம் தூரம் இடுப்புல கைத்த கட்டி போயிட்டு அந்த அந்த பிணங்களை எடுத்துக்கொண்டு போடுவாங்க. அது கண்டாலும் போக இயலாது, போனா மனுஷன் வர இயலாது. அது உள்ளுக்குள்ள சிக்கலும் வேலை செய்யறதில்லை. என்னன்னு தெரியாது, டெக்னாலஜி எவ்வளவு முன்னேறி இது என்னன்னு தெரியுது இல்லை. அந்த நாட்டில் ஒரு சோதனை, என்ன தற்கொலை, மனுஷன் வாழ்றது இல்லை. எங்க போனாலும் மக்கள் சொல்லுவாங்க, அந்த கதை நேற்று ஒரு ட்ரெயினுக்கு பாஞ்சான்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னா, இந்த 3வது ரோட், அந்த ரோட் ஒவ்வொரு ரோட் மாடி மாடியா இருக்கும். இந்த 3வது ரோட் ஒவ்வொரு பாஞ்சிங்க இந்த வாகனத்து பக்கத்துல ஒரு தலைவடிச்சு தான் நான் தப்பிட்டேன். இதுதான் கதை எல்லாரும். யூக முன்னேறிய நாடு, வஸ்துக்களான தொழிலான படிப்பான முன்னேறிய நாடு. லண்டன் சிட்டியில நிற்கிறோம், வேகமா ஓடி போறான், கட்டத்தை வேகமா ஓடிக்கொண்டு போறான். பக்கத்துல என்ன வேற ஓடி போறா, தண்ணி என்னங்க ஓடி போறான் இல்ல, அவர் இந்த ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போறான். அதே ஒரு டிடியால வாழ இயலாது, ஒரு டிடி செஞ்சு வாழ இயலாது, டபுள் டிடி டெபிள் டிடி செஞ்சதான் வாழலாம். அங்க ஒரு முசீபத் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி ஆஃப் இல்லை, இது ஒரு முசீபத். மக்கள் சொல்றாங்க டைம் இல்லை என்று. டைம் இல்லை என்பது பெரிய ஆளுங்க, வேலையோட பெரிய ஆளுங்க. அவர் முசீபத்துல மாற்றப்பட்ட மனுஷன், அவர் முசீபத் பிடிக்காது. டைம் இல்லைன்னு சொல்றாங்களே, எங்களுக்கு டைம் இல்லை, உங்களை போல எங்களுக்கு டைம் இல்லை, நாங்க உங்களை போல இல்லையா, உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா அந்த கருத்து நான் ஒரு முசீபத் பிடிச்சவன். டைம் இல்லைன்னு சொல்றது ஹதீஸ் குதிசியில அல்லாஹ்வுடைய சோதனை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இபாதத்துக்கு டைம் இல்லை, குர்ஆனுக்கு டைம் இல்லை, விக்ருக்கு டைம் இல்லை, தொழுகைக்கு டைம் இல்லை, எனக்கு இல்மு படிக்க டைம் இல்லை என்று சொல்றது இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய புறத்துல சோதனை என்று பெற்ற தெளிவாதீசம் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்துடைய முடிவில் சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், வயல்லம் இபாதி தஃபர்ரா இபாதத்தி அம்ல சதரக இலல், என்னுடைய அடியானை நேரம் ஒதுக்குனி, நான் ஒத்தமா தந்திருக்கிறேன், தந்தரும் ஒதுக்குங்க. நாமெல்லாம் ஆயுதம் எடுத்துட்டு வந்தோம் உலகத்துல. பிறக்குகிற வாப்பா சொன்னாரா, இந்த பிள்ளை ஒரு 50 வயசு பிள்ளை அந்த பிறந்திருக்கு, வாப்பா சொன்னாரா, உமா சொன்னாரா, என்ன பிள்ளை பிறந்தீங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தீங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தீங்க, யாரோ சொல்லுவாங்களா, எனக்கு 45 வயசு பிள்ளை பிறந்திருக்குது, 45 வருஷம் பிள்ளை இருக்கும் எனக்கிட்ட சொல்லுவாங்க. யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல இயலுமா? யார் சொல்லியிருக்காரு? யாருக்கு சொல்ல இயலும்? நாங்க ஆயுதம் எடுத்துட்டா வந்தோம். யார் ஆயுதம் எடுத்துட்டு வந்தது? ஆயுதம் எடுத்துட்டு வந்து ஆக்கிறீங்க, எப்படி டைம் இல்லைன்னு சொல்றது? டைம் இல்லைன்னு சொல்றது ஒரு முசீபத் என்று. அல்லாஹ் மனிதனை நான் தந்த நேரம் ஒதுக்கு, நேரத்தை என்னுடைய இபாதத்துக்கு நேரம் ஒதுக்கு. அதுக்கு எல்லாம் என்ன செய்வான்? ஆம்டா சதுரத்தை இனன், உடைய நெஞ்சத்தை நான் திருப்தியால நிரப்பி விடுவேன். மனசுல ஒரு விரக்தி இருக்காது, மனசுல ஒரு பாரம் இருக்காது, மனசு அல்ஹம்துலில்லாஹ் நிலைப்பாட்டில இருக்கும். எப்படி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நெல்லும் அப்படி நெல்ல அவனை திருப்தியான நிலைப்பாட்டில இருப்பார். போதும் நிலைப்பாடு. இந்த இலக்கிய போதும் அல்ஹம்துலில்லாஹ் போதும், அல்லாஹ் போடுவான். எனக்கு இன்னைக்கு உழைச்சது போதும் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சாப்பாடு? அல்ஹம்துலில்லாஹ் நெல்லம் அப்படியெல்லாம் போடுவான். எப்ப போடுவான்? நீ நேரம் ஒதுக்கு இபாதத்துக்கு உனக்கு எதிரையும் திருப்தியை நான் போடுவேன். உழைச்சது அல்ஹம்துலில்லாஹ் போதும், சாப்பிட்டது அல்ஹம்துலில்லாஹ் போதும், அது கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ் போதும், இதெல்லாம் தருவார். வாசத்து பக்ரக், உடைய வறுமையை நான் மூடிடுவேன். வருமண்டா காணாது காணாதுன்னு சொல்றேனே, அது எல்லாம் மூடிடுவான். வயலத்தாசல் நீ அப்படி செய்யல, மலத்தை எதற்கு சோழா,
நான் சொன்னதையும் செய்யல. இப்ப அல்லாஹ் கோப பார்வையின் முடிவு உண்டாகுது. அல்லாஹ் கோபத்தில் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன் தெரியுமா, உன்னை 2 கையில வேலையால நிறைச்சிருவேன். யாரு பிஸியா இருக்கிறாங்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துடைய முடிவில் இருக்கின்றார்கள். இல்ல அவரு பெரிய பிஸி மேலேன்னு சொல்றதுக்கு இல்ல, அவர் பெரிய ஜப்புல உள்ளார், பெரிய வேலை வட்டியில உள்ளார், அவரு நம்மளை போல பெரிய ஆள் தான், பெரிய முசீபத்தில் இருக்கிறார். அவரு தொலை நேரம் எடுக்க முடியாத முசீபத்தில் இருக்கிறார். திக்ர் செய்ய நேரம் எடுக்காத முசீபத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்கிறதுக்கு நேரம் எடுக்க முடியாத முசீபத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபட முடியாத நேரம் எடுக்க முடியாத முசீபத்தில் இருக்கிறார். அல்லாஹ் எப்ப சொல்ல கோபம் அடங்கி சொல்கிறார், வைல்லம் தஃபல், அடியாரே நான் சொல்ற மாதிரி நீ நேரம் ஒதுக்க மாட்டியா, நான் என்ன வேலை செய்வேன் தெரியுமா, உனக்கு வேலை தருவேன், வேலையால நிறைத்து விடுவேன். அப்படி வேலைதான் இரவுபாலா செஞ்சு 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 போய் எங்கனே நிக்க போறா, உலமா சொத்து பக்கிற உன்ன வறுமையும் போகாது. கடுமையான பிஸி என்பதனால அங்கால எங்க பிரபலம் நீங்க போதா இல்ல. அதனால அந்த நாடுகள்ல உள்ள முசீபத் பிஸியும் ப்ராப்ளமும். மக்கள் இரவுபால உழைத்துக் கொண்டே இருப்பாங்க, காலமான பிரச்சனை சிக்கிக் கொண்டே இருப்பார்கள். இது அந்த நாட்டில் உள்ள பிரச்சனை. இன்னொரு ஒரு நாடு அவனை நேரடியாக பார்க்க கிடைக்குது, சவுத் ஆப்பிரிக்கால போனோம். அங்க மாஷா அல்லாஹ் மக்கள் துனியாவோட வஸ்துக்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஒரு மாளிகையில கட்டி இருக்கிறாங்க, சாமான்கள் மாஷா அல்லாஹ் தேவையான இருக்குது. ஆனா எல்லா வீட்டிலையும் பார்த்தா என்னன்னா, எல்லா வீட்டிலையும் மதில் உயர்ந்து மதுரை சுற்றி அப்படியே 4-5 கம்பி கரண்ட் கம்பி அடிச்சிருக்குது. போர்டு போட்டிருக்குது, இது எந்த கம்பெனி பொறுப்பு, செக்யூரிட்டி கம்பெனி. இது செக்யூரிட்டி கம்பெனி இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க இதை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது டெலிபோன் நம்பர் எல்லாம் போடப்பட்டிருக்கு எல்லா வீட்டுக்கும். கேட் எப்போது மூடித்தான் இருக்கும். கதவு கதவால இரும்பு கதவு போடப்படிக்கும். மூளையும் திறந்தா உள்ளுக்க போகணும். நான் உள்ளுக்கு போயிட்டு ஜஸ்ட் போய் பேசுறோம்னாலும் மூளையை அடைக்கப்படா உள்ளுக்கு பேசுறது, பேசி திறப்புதான் மூளையை திறந்து வெளியில வர்றது. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனாலும் மூளையை திறந்து தான் உள்ளுக்க போறது. ஒவ்வொன்றா மலை மூடி மூளையை மூடிப்பட்டா உள்ளுக்குள்ள இருக்கிறது. அங்க அல்லாஹ் போடுகிற முசீபத்துனா பயங்கரம், எல்லாரும் பயங்கரம். கொள்ளை பயங்கரத்துடைய ஒரு சூழல் அல்லாஹ் போட்டிருக்கிறார். நீங்க வஸ்துக்களான ஒரு காலமும் முன்னேறி முடிவு காண இயலாது. அதெல்லாம் காப்பாங்க. வஸ்துக்கெல்லாம் அடங்கி முன்னேறி போயிட்டீங்களே, அதுக்காக அப்படிங்க வாழ இயலாது. அப்படி நீங்க வாழ்க்கையை அமைச்சு வாழ்றதுக்கு நான் உலகத்தை படைக்கல, அல்லாஹ் காப்பாங்க. அது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முசீபத்தை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இல்லை, நாங்க இந்த டெக்னாலஜியில முன்னேறுவோம், இந்த பணத்தால முன்னேறுவோம், வாழ்ந்து காட்டுவோம் என்றால் வாழ்ந்து காட்ட இயலாது, வாழ இயலாது. ஒரு மகல்லா போல சொன்னாங்க, இந்த மகல்லாவில் இப்ப போன மாசம்தான் ஒரு மனிதரை பக்கத்து வீட்டுல பட்ட பகலில வாகனத்தை சாமான இழக்கிறார். கல்ல வந்து பெட்ரோல் காட்சி சாமான் காட்சியை கொடுக்கல, அவர்கிட்ட மனமாட ஷூட் பண்ணி போட்டு போயிட்டான். மனுஷி இதாவில் இருக்கிறான். பெரிய மனக்காரன், எல்லாம் ஒரு கஷ்டங்கிறான். இன்னும் கூப்பிட்டாங்க ஒரு டாக்டர், ஒரு சரியான கவலையோட இருக்கிறார். ஆர்டர் சொல்லிட்டு வருவோம், பங்களாதேஷ் சேர்ந்த பங்களாதேஷ் அல்ல இந்தியாவை சேர்ந்து வருவார். என்ன சொன்னா, ஏன்னா ஒரு கள்ளம் வந்தான், ஆயுதத்துல வந்தான், வீட்டுக்கு எல்லா நகை நட்டி சாமா முழுக்க வலிக்கு துடைச்சி எடுத்து முழு காசு எடுத்து சட்ட தனியே இருக்கிறான் ஒன்றுமில்ல வீட்டுல எல்லாமே. சும்மா ஒன்று இல்லை, எல்லாரும் பரவலா இருக்கிற செய்யாது. அதே இடத்துல வராம கூட கள்ளம் வந்தான், வழங்கினான், சரி முடிஞ்சு பார்த்தான். அவசரம் அவனை கிடைக்கிறது ஒன்றும் இல்லை இந்த வீட்டுல, அவனும் சரி பார்த்தா ஒன்றும் இல்லை. அவன் நீ வருகையிட போனா சரி உனக்கு டீ ஊற்றி தரேன்னு சொல்லி நிப்பாட்டி அவர் டீ பிஸ்கெட்டா கொடுத்து வச்சு அவருக்கு எல்லா பெரிய தாவத் கொடுத்து அவர் அனுப்பினான். அவரும் அந்த நாட்டில் வாழ்கிறார். அவரு சாதின்னு சொல்லுவாங்க. அவர் அசாவோடையும் கலப்பாவோடையும் தான் இருப்பார். அவர் வீட்டை சாமா இல்லை, வாழ்கிறார். பிச்சைக்காரன் இல்லை, அவரும் தாய். அவர் சாமான வாழ்றது இல்லை, ஈமான் அமலான வாழ்றது. அவரை களவடிக்க சாமான உனக்கு வந்து நீ வெறுங்கையிட போவானது
அவரை கொஞ்சம் டீ ஊற்றி கொடுத்து பிஸ்கட் சாமான கொடுத்து சொன்னா கொஞ்சம் தாவத் கொடுத்து அவர் அனுப்புறான் போயிட்டு வாங்க. வெறும் சாமானிய வாழ்வோடு போராட்டி வைக்கிறாங்களே அல்ல, ஒவ்வொரு முஸ்லீமத்தை ஒவ்வொரு நாட்டில போட்டிருக்கிறார். அது அல்லா போடுறது, அதை வந்து செய்யறாங்க. மேவாட்டில் ஒரு மகல்லாவில் என்ன செஞ்சோம், அந்த மகல்லாவில் எந்த ஒரு வீட்டிலையும் கதவு இல்லை. அந்த சாட்சி மாதிரி அந்த எட்டாம் தொங்க படிக்கிறாங்க. கதவுல ஏனென்றா களவு இல்லை, களவுல ஏனென்றா களவடைக்கு சாமான் இல்லை. சாமானுக்கு பாதிக்கிற சாமான் தான், வேறொரு சாமானும் இல்லை. மக்கள் வாழ்றாங்க உலகத்துல. என்ன சேர்க்கிறாங்க? ஈமான் சேர்க்கிறாங்க, அமல் சேர்க்கிறாங்க. எங்க வீட்டுல தாஜ்யத்திலேயே தாஜ்யத்தை எப்படி கொண்டு வர்றது, அந்த சாமான கொண்டு வருவோம். எங்க வீட்டுல திலாவத்திலேயே, எங்க வீட்டுல ஏதோ தாழிலேயே எப்படி கொண்டு வர்றது, சொல்லி பார்த்து செய்யறா, சொல்லி பார்த்து செய்யறதுல அது உழைப்பு கொண்டு இருக்குது. உழைப்பு செஞ்சுதான் வர்றது. சாமான உழைப்பு செஞ்சாலும் அலுமாரி சும்மா வந்துச்சா, வீட்டை கபாட் சும்மா வந்துச்சா, துருக்கி சும்மா வந்துச்சா, உழைப்பு செஞ்சு வாங்கினது சார். இதுவும் உழைப்பு செஞ்சுதான் வரும். தாஜ்யத் உழைப்பு செஞ்சுதான் வரும் வீட்டுக்குள்ள, சும்மா வராது. சும்மா கூட்ட போய் சொல்லுவோம், எல்லா தாஜ்யத்தையும் சொல்லுவாங்கடா. என்னையா இவர் வந்து இன்னைக்கு புதுமை என்னத்தை சொல்றாரு, எல்லாரும் அவங்களுக்கு பாரு திருப்பி பிள்ளை வச்சிருக்கீங்க அப்படி கொஞ்சம் சொல்ல போட்டு வேலை பார்த்து சொல்லுவோம். இது சும்மா கடைசி வர தேவை இல்லை, உழைச்சி வரக்காமா. எங்க வீட்டுல பிரிக்கல, நாம கடைச்சா வந்துச்சு, உழைச்சி வந்துச்சு, ஏதோ சாமான உழைச்சி வந்துச்சோம். சரி, ஆமாங்களே உழைச்சுதான் வருது, சும்மா கடைச்சி வராது. சரி, தபிலீக் ஒரு உழைப்பு, சும்மா கதை இல்லை. தபிலீக்ல கதை வைக்கிறாங்க, கதை கேட்டே காலம் வைத்து ஒன்றுமே கிடைச்சதில்லை. இது கதை இல்லை, இது ஒரு உழைப்பு. உழைப்புக்கு வராதனுக்கு தபிலீக் ஒரு காலமும் விளங்காது. அது கதை வைக்கிற மாதிரி வந்து கதை கேட்டு காலம் கரையும், உழைக்காம விளங்காத ஒரு காலமும். இது உழைப்பு. அதனால வீட்டுக்குள்ள தாஜ்யத் உழைப்பு சும்மா வரும், சும்மா வராது. என்ன இருக்குது, அது முறை இருக்கு, அந்த முறையை தான் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. அந்த முறைக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள தாஜ்யத், வீட்டுக்குள்ள பாதுகாப்பும், வீட்டுக்குள்ள முஸ்லிமத்துக்காகவும், வீட்டுக்குள்ள சுன்னத் வரும், வீட்டுக்குள்ள ஷரியத் வரும், வீட்டுக்குள்ள தாவத் வரும், வீட்டுக்குள்ள ஹிதாயத் வரும். எங்களை வீட்டுக்குள்ள மக்கள் வந்து கலிமா சொல்லிட்டு போவார்கள். வீட்டுக்குள்ள வரார்கள் கலிமா சொல்லிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ள வரார்கள் தௌபா செஞ்சுட்டு போவார்கள், எங்களை வீட்டுக்குள்ள வரார்கள் தீனை விளங்கிட்டு போவார்கள். இதெல்லாம் எப்படி வரும்? இது கடைக்கு வராது, உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பு முறையா போனா இதெல்லாம் வரும். அந்த முறையான உழைப்பத்தான் தாவத்து உழைப்புன்னு சொல்றோம். இந்த நுபுவத்துடைய முறை இது வேற யாரும் கொண்டு வந்த முறை இல்லை. இது நகத்தின் நுபுவத், நுபுவத்துடைய போக்கில தான் நுபுவத்துல உழைப்பு நடக்கும். இந்த ஆயத்துல எல்லாம் ரெண்டு விஷயம் இருக்குது. ஹயாத்து தையீபா இங்க கிடைக்கும், மறுமையில ஒலரஜிஸ் என்ன மக்கிரம் அசனிமா காணியாமலும் நீங்க செஞ்ச அமலுக்கு மறுமையில உயர்ந்த கூலியை பூர்த்தியான கூலி எல்லாம் தருவான். ஆசிரத்திலே வச்சு உலகத்திலே வச்சு இதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டு விஷயம். என்னது? மன அமில சாலியம் என்ற உன்சாவும் ஈமான் சாலிகான் அமல். ரெண்டாம் சொல்லப்படி ஈமான் சாலிகான் அமல். ஈமான் வரணும், சாலிகான் அமல் வரணும். சரி, ஈமானை கொண்டு வரணும், சாலிகான் அமலை கொண்டு வரணும். சரி, அமலை படிக்கணும், ஈமான படிக்கணும். ரெண்டும் ரெண்டு விதமான படிப்பு. ரெண்டு ஒரே இடத்துல படிக்க இயலாது, ஒரே போக்குல படிக்க இயலாது. இன்னைக்கு வந்து ஏமாற்றா ஈமான அமலையும் ஒரே இடத்துல ஒரே முறையில படிக்கிறதுனால ஏற்பட்ட குழப்பம் தான். அப்படி படிக்க இயலாது. அமல் இருக்குது, அவள் படிக்கலாம், உட்கார்ந்து படிக்கலாம். ஒரு பள்ளிக்கு வந்து மதரசாக்கு வந்து வசத்துல வந்து அதை சொல்லுகிற முறையை கொஞ்சம் படிக்கணும். சரி பாருங்க, தொகையில பறவை திட பரவாயில்ல கஷ்டமா எழுதுங்களேன். முதலாவது நியத்து வைத்தல் முறையெல்லாம் சரி, புது சேர எப்படி இது அமல படிக்கிறது, அவள் படிப்பு. சரி, அமல் படிப்பு, ஈமான் படிப்பு இல்லை. ஈமான் ஒரு உழைப்பு. உழைப்பு வேற, படிப்பு வேற. இந்த உட்கார்ந்து படிக்கிறது இது அமல்களை படிக்கலாம். சரி, உட்கார்ந்து ஈமான படிக்க இயலாது. இன்னைக்கு மக்கள் அமல்களை படிக்கிறத போல ஈமானம் படிக்கலாம்னு தப்பா விளங்குறதுனாலதான் இன்னைக்கு அமல்கள் பிரயோசனம் இல்லாம போகுது. ஈமான் உட்கார்ந்து படிக்க இயலாது.
உட்கார்ந்து ஆயுள் முழுக்கை பாடம் படித்தாலும் ஈமான் படிக்கலாம். அது விளங்க ஒண்ணு ஓடாது, அதுல ஒன்று விளங்குன்னு சொல்லுவார், ஒண்ணு விளங்காது. ஈமான் உட்கார்ந்து படிக்க ஒண்ணு விளங்காது. அப்படி அல்லாஹ் விளங்கப்படுத்தல, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தல. அல்லாஹ் முஜாஹதா செய்ய வைத்தார், ரசூலுல்லாஹ் முஜாஹதா செய்ய வைத்தார்கள். முஜாஹதா படிப்பிக்க வந்த நபியர்களே முஜாஹதாவுடைய மைதானத்தில் உச்சத்துக்கு அல்லாஹ் வைத்தான். சொன்னார்கள், ஊதித்து பில்லாஹி மாயுதாகதும் ஒஹத்து பில்லாஹி மாயுகாபாகதும், யாருக்கும் வராத சோதனைகள் எனக்கு வந்தது, யாருக்கும் வராத அச்சுறுத்தல்கள் எனக்கு வந்தது. எங்க ஈமான் படிப்பிக்க போய், ஈமான் படிப்பிக்கிற பாதை, ஈமான படிப்பிக்கிற பாதை, படிக்கிற பாதை, அது வந்து முஜாஹதாவுடைய பாதை. அமல் படிக்கிற பாதை இருக்குது, அது முஜாஹதா தேவையில்லை, சும்மா ராகத்தா படிக்கலாம். மஸ்ஜிதுல ராகத்தா படிக்கலாம், மதரசாவில் ராகத்தா படிக்கலாம், வீட்டில ராகத்தா படிக்கலாம், தஃசீர் வகுப்புக்கு போய் ஹதீஸ் கிளாஸுக்கு போய் ராகத்தா படிக்கலாம். ஈமான் படிப்பிக்கிறாரு. ஒரு நாள் நானும் ஈமான் படிப்பிக்கிறேன், ஈமான் கிளாஸ் வந்து போட்டு வாங்கன்னு சொன்னா அவர் உண்மத்தை ஏமாத்துற ஒரு அநியாயக்காரனா பேசுவார். அப்படி படிப்பிக்கலாம். வந்து தஃசீர் படிப்பிக்கலாம், தஃசீர் கிளாஸ் வந்து போட்டு மக்களை கூப்பிடலாம். மத்தியில தஃசீர் வகுப்பு நடக்குது, வாங்க பிரயோஜனம் அடைங்க. அது நெல்லம், அது பிரச்சனை நெல்லம், அது சில பிரயோஜனம் கிடைக்கும். ஹதீஸ் வகுப்பு நடக்குது வாங்க, ஃபிக்ஹ் வகுப்பு நடக்குது வாங்க, அகீதா வகுப்பு நடக்குது வாங்க, அதெல்லாம் படிக்கலாம் போகலாம், பிரயோஜனம் கிடைக்கும். ஈமாவுடைய பாடம் படிப்பிக்கணும் வாங்கன்னு சொன்னா அப்படி ஒன்று இல்லை. ஈமாவுடைய பாடம் எப்படி படிக்கிறேன்னு சொல்லப்படுது, இது படிக்கிற இடம் இல்லை. மேலாத்திர பயான் ஈமான் படிக்கிற இடம் இல்லை, ஈமான் படிக்கிற இடத்தை காட்டுற இடம். மேலாத் பயான் ஈமான் ஒரு பிரச்சனைக்கு விளங்க போறல, விளங்குற முறை விளங்கணும். அல்லாத பாயிரம் முஜாஹதா செஞ்சா விளங்கும் என்றதை விளங்குற இடம் தான் இது. அல்லாஹ் முஜாஹதா இல்லாம இருக்கல்லா ஈமான விளக்கத்தை கொடுக்க மாட்டான். வல்லதீன ஜாஹது சீனா, அல்லாஹ் சொல்றாங்க முஜாஹதா செய்யறாங்க, எனக்கு நாங்க விளக்கத்தை கொடுப்போம். உட்கார்ந்து படிக்கிறாங்களுக்கு நல்லா சொல்லல ஈமான விஷயத்த. வல்லதீன ஜாஹது சீனா, முஜாஹதா செய்யறாங்க, எனக்கு முஜாஹதா செய்யணும். அல்லாஹ் முஜாஹதாவை கொண்டுதான் அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பான். அதனால அமால்களை படிக்கிறது என்னுடைய வகையில படிக்கிறது, அதில் உட்கார்ந்து படிக்கலாம். மஸ்ஜித்ல பயான் நடக்கிறது போய் படிங்க, மதரசால நடக்கிறது போய் படிங்க, படிக்கலாம். ஆனா ஈமான் படிக்கிறாங்க. அது மக்கள் என்ன படிக்கிறது, ஈமான் படிக்க முடியாம போறாங்க. அது வந்து படிப்பு இல்லை. அல்லாஹ் ஈமானுடைய படிப்பை முஜாஹதால வச்சிருக்கிறார். அதனாலதான் சஹாபாக்கள் எல்லாம் முஜாஹதா செஞ்சாங்க. அப்படி இல்லைல்ல, அல்லாஹ் நபியவர்களை தன்னுடைய ஹபீப் எல்லாம் கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படி கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. தியாகம் செய்யணும். அதனால ஈமானுடைய தாவத் கொடுக்கிறது அந்த குர்பானி மூலமாக ஒரு ஜஸ்பா, ஒரு உணர்வு உண்டாகுது, உணர்வுடைய வெளிப்பாடு. அந்த உணர்வு குர்பானி மூலமாக தியாகத்தின் மூலமா ஈமான படித்து வந்த உணர்வு தான், அந்த உணர்வுடைய பேச்சுத்தான் ஈமான வழங்கப்படுது. நபி சொல்றாங்க, எவ்வளவு உணர்வுக்கு போனாங்க, குர்பானியில எவ்வளவு உணர்வு இருந்தாங்க சொன்னாங்க. அத்தமன்னா யுக்தல ஃபீ ஸபீலில்லாஹ் சும்மா ஃபியா சும்மா குத்தல சும்மா ஃபியா சும்மா குத்தல. எனக்கு இந்த ஆசை இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் கொல்லப்படணும். மீண்டும் உயிர் இரண்டாவது மூன்றாவது நாலாவது தடவை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் கொல்லப்படணும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய உயிருடைய பெருமதி என்ன? கழுகு வழி தரவங்க தொப்பியை போட்டுட்டான், அந்த தொப்பியை போட்டுதான் ஜிஹாதுக்கு போவாங்க. அவர் யுத்தத்துல காலித்து வழியில் தொப்பி கலந்துச்சு, கீழே விழுந்துச்சு. அப்ப காலி வழியிலவங்க எதிரிகளை வெற்ற வேலையை விட்டு கூட தொப்பிக்கு பின்னால போனாங்க, தொப்பி எடுக்கிறதுக்கு. சஹாபா சொன்னாங்க, வந்து நீங்க தொப்பிக்கு பின்னால ஜிஹாத பாருங்க சொன்னாங்க. வந்து அது சும்மா தொப்பி இல்ல, தொப்பிதான். தொப்பிக்கு என்னைக்கு தெரியுமா, அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி, ஒரு துண்டு வச்சு தைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முடி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு முடி துண்டு இருக்கிறது, அதே இந்த முழு உலகத்தை விட எனக்கு முகப்பட்டானே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி, ஒரு முடியுடைய பெருமதி முழு உலகத்தை விட பெருமதியானது. அது வெட்டப்பட்ட முடி. எங்கட முடி வெட்டப்பட்டா
அது பெறுவது இல்லா போறதல்ல, அது விழுந்தால் விடுகிற சாமானியம் பெறுவது இல்லாமல் ஆக்கிவிடும். சாப்பிடுகிறோம், சாப்பாடுகளை முடி என்ன செய்வோம்? யாராவது எந்த முடியாத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த முடியெடுத்து நாங்கள் அப்படி அந்த ஆணத்தை துப்புவோமா? இல்ல, சில நாங்கள் அறுவரும் கொட்டிடுவாங்க. வெட்டப்பட்டு விழுந்த முடி பெறுவது இல்லாம போறதல்ல, அதை சேர்ந்த சாமானிய பெறுவது இல்லாமல் ஆக்குது. அது எங்கட முடி? முகமது ஸல்லல்லாஹு முடி முழு உலகத்தை விடவும் பெறுமதியானது. உடம்புல இருந்து கலந்தனுக்கு பின்னால அது உடம்புல இல்லாத பெறுமதியா இருக்கும். ஒரு முடி சொல்வாரு, எத்தனை முடி இருக்குது? அவட அந்த உறுப்பையோட பெறுமதி, அந்த உறுப்புக்கள்லாம் சேர்ந்த உயிரோட பெறுமதி, அந்த உயிர் ஒன்று ரெண்டு மூணுகளோட இழக்கப்படுகின்ற உணர்வு, அந்த உணர்வு எவ்வளவு உச்சக்கட்ட உணர்வாயிருக்கும். அந்த உணர்வோடு தான் நபியர்கள் ஈமானை தாவத்தை பேசினார். அது எங்க வந்தது? இந்த உணர்வு இருக்கிறேன், இந்த இழப்புடைய உணர்வு இருக்கிறேன், இந்த உணர்வு தான் தாவத்துக்கு தேவை. பேச்சல இந்த உணர்வு தேவை. தன்னோட உயிரை 1 2 3 4 தடவை இலக்கணம் சொல்லாத வெறும் கதை இல்லை, வெறும் வாக்கியம் வந்து பேச்சு இல்லை, சும்மா ஜோக் இல்லை. எவ்வளவு பெருமதியா இருக்கும், அது எப்படி உருவாகி இருக்கும்? சொல்ல அந்த உணர்வுகளை தான் சஹாபாக்களுக்கு இந்த ஈமானுடைய தாவத்துடைய உணர்வு உண்டாக்கினாங்க. இதை சஹாபாக்கள் பேசுறாங்க, அவங்களோட உணர்வு உண்டாக்கினாங்க. இந்த குர்பானி தாவத்துல சாபம் நிறுவத்து அல்லாவுடைய தீனுக்கு அவர் எவ்வளவு இழப்போ எவ்வளவு சொன்னாங்க. இந்த உடம்புல உயிர் இல்லை, இந்த உடம்புல ஒவ்வொரு ரூபம் ஒவ்வொரு ரோமமும் உயிராக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ரோமத்தையும் ஒவ்வொரு உயிரையும் போட்டு 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 அல்லாஹ் தீனுக்கு அனுப்பியாக செய்வேன். எத்தனை ரோமம், அவ்வளவு இழக்கிற உணர்வு துடிப்பிருக்குது. அது அபோகத்துடைய சொல்றாங்க, தீன சின்ன ஒரு கலகலப்பு வருகிறது, நபிகளுடைய மௌத்துல சின்ன ஒரு கலகலப்பு வருகிறது. கொஞ்சம் பேர் கொஞ்சம் சருகிறாங்க, அதே தங்கள் உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அழிகிறதில்ல, தீன் குறைகிறதா? அழிகிற கதை வரல, தீன் குறைகிறதா? அபூபக்கர் உயிர் தேவையா? அபூபக்கர் கடையை மூடிட்டு போற கதை இல்ல, பக்கத்துல இருக்கிற காசை அள்ளி வீசுற கதை இல்ல, இந்த உடம்புக்குள்ள உயிரை தூக்கி வீசுற கதை. ஈமானுடைய உணர்வுகள் இதுவரையும் போனது. அதான் தாவத்தை பாரு. சும்மா கஞ்சத்தனத்திலிருந்து பேசிக்கொண்ட பேச்சு தாவத்து இல்லை. அதை துணியாவை கொஞ்சம் விளக்க ஏழாமலுக்கு உட்கார்ந்து பேசுற பேச்சு ஒரு காலம் தாவத்து இல்லை. தன்னுடைய தியாகத்தின் பாதையில காலடி எடுத்து முடியாதவனுக்கு உட்கார்ந்து பேசுற பேசி எவ்வளவு வஞ்சக்கணக்கில் பேசினாலும் அது தாவத்தை கிடையாது. அது முழு குர்ஆன் பேசலாம், ஹதீஸ் பேசலாம், அது தாவத்து இல்லை. எதுவுமே பேசலாம், அமல் பேசலாம், ஈமானை தாவத் இல்லை. நபியர்கள் படித்து காட்டினார்கள். நான் என்ன உணர்வுடைய பேசுகிறேன், ராமசனுடைய உயிர் எவ்வளவு பெருமதி, உயிரை இழக்கிற உணர்வுடைய பேசுகிறேன். அது அபோகத்துக்கான உயிர் எவ்வளவு பெருமதி, நீண்ட சின்னது வீழ்ச்சிக்கு உயிர் போட்டும் பேசினார்கள். சாபியுடைய உயிர் எவ்வளவு பெருமதி, உலகத்தின் அளவு உயிர் போகட்டும் பரவாயில்லை, அந்த ஜிஸ்பாத்திரை பேசுகிறார்கள். தாவத் கொடுப்பதற்கு இந்த உணர்வு தேவை. இந்த உணர்வு இல்லாமலுக்கு பேச்சு தாவத் இல்லை. அதனால தாவத் பேச்சாளர்கள் சேர்றது இல்லை. பீரங்கி பேச்சாளர் அந்த ஊர்ல இருக்கிறாரு, கொஞ்சம் பேசினா ஊரே திறந்து வரும். அது இல்லை, அது தேவையில்லை, அது தேவை. நாங்க இங்க எல்மு படிப்பிக்கலாம், அமல் படிப்பிக்கல. எல்மு அமல் அது லேசா படிக்கலாம், எல்மு அமல் லேசா படிக்கலாம், அது அவங்களோட வீட்டுல இருந்து படிக்கலாம். எல்மு அமல் அவங்களோட வீட்டுல இருந்து படிக்கலாம், அது கஷ்டம் இல்லை, அது பாரம் இல்லை, அது எல்லாம் விளங்குற விஷயம். படிக்க வேண்டிய விஷயம் ஈமான் படிக்கணும். ஈமான் படிக்க கடைக்குறாக்கள் இல்லை, பேச்சுறாக்கள் இல்லை, திறமையாக்கள் இல்லை. நாட்டிலே ஒரு பேரை பேரை கட்ட ஆள் ஊரே ஓடி ஓடி வரும். அப்படி ஒரு ஆளை கொண்டு வந்தா நாங்கள் பேரை கட்டாலும் ஊர் ஓடி வரும் தானே, அவர் வந்து இல்ல, அது இல்லை, அது தேவையில்லை. ஜஸ்பாத்துல ஒரு ஆள் இழப்ப வேண்டியிருக்காக வேண்டி யார் இருக்கிறார்? உயிர் போனாலும் பரவாயில்லை, குடும்பம் போனாலும் பரவாயில்லை, எனக்கு தொழில் போனாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைக்க வாழ போனாலும் பரவாயில்லை, அல்லாத அப்படி ஒரு அவர்தான் தேவை. எனதுக்கு கலிமாறி தாவத் அது யாராகணும், யாரா இல்ல நான் ஆகணும் என்ற உணர்வு ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாகும்.
எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. கலிமாவுடைய தாவத்துடைய பொறுப்பு அவருக்கு அவருக்கு இல்லை. முகமது ரசூலுல்லாஹி கலிமாவுடைய ஹக்கு அது. ஒவ்வொரு ஆயுத்தான் ஆகணும். நீங்க 100% இல்லாட்டையும் 10-20% ஆகாமல் இருக்க முடியாது. மாட்டிக்கொள்வோம். எங்கள் மீது சுமத்தப்பட்ட முடிவு அது. அல்ல முடிவு நாளைக்கு வயசு பண்றது இல்லை. எங்களை இஷ்டம் இல்லை. எங்களை இஷ்டத்துக்கெல்லாம் தரல தீன. அல்லாஹ் தந்தது முடிவுகள் தான். எங்களை முடிவு செய்யலாம் தரல. முடிவு செய்வதுக்கெல்லாம் தரல. முடிவு செஞ்சுதான் தந்திருக்கிறான். அது முடிவு நாங்க உட்காந்து யோசிக்கிறதுக்கு இல்லை. இதை என்ன செய்யும்? சுமப்போமா, இழப்போமா, எடுப்போமா, இல்லையா, கொஞ்சம் பாருமே, லேசான சைட்டால போகவே, அப்படி யோசிக்கிறது எல்லாம் இடம் வைக்கவே இல்லை. அல்ல முடிவு செஞ்சுட்டான். செஞ்சுதான் ஆகணும். எதை செய்யணும்? அமலை படிக்கணும், ஈமான படிக்கணும். அமல் ராகத்தா படிக்கலாம். அமல் படிக்கிற மாதிரி ஈமான் படிக்கவே இயலாது. அப்படி படிக்க நினைக்கிறார்கள் படிக்க ஏமாந்து போனார்கள். பொய் அது. ஈமான் படிக்க இயலாது. ஈமானுக்கு ஒரு குர்பானியுடைய உணர்வு தேவை. நபி அதனால உணர்வை வெளிப்படுத்தி காட்டினார்கள். என்னதை பேசணும்? அப்படி சத்தமெல்லாம் யுக்குதல பீசபில்லா சும்மா உயா சும்மா குத்தல சும்மா உயா சும்மா குத்தல சும்மா என்னதை பேசி காட்டணும்? அது அபோகத்தை ஏன் அப்படி சொல்லி காட்டணும்? நாங்கள் எவ்வளவு உதவியாளர்கள் நம்மத்துக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா கலைச்சு கொண்டிருக்கின்ற இந்த உள்ளத்துல எவ்வளவு உணர்வு இருக்குது. அல்லாஹ் இவ்வளவு விளப்போம். நபியர்கள் சொல்லிக்கான உங்களோட உணர்வை காட்டுங்க. உங்களோட உணர்வை வெளிப்படுத்தி காட்டுங்க. சில எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் இந்த உணர்வோடு இருந்தார்களோ உலகம் அடங்கியது. இந்த உணர்வை பரவிவிட்டார்களோ ஒரு சுலோகங்கள் மட்டுமல்லிட்டோம். வெறும் வெறும் என்ன வெறும் வார்த்தைகள், வெறும் சுலோகங்கள். அப்ப முஸ்லிம்களுக்கு அடங்கல. முஸ்லிம்களே அடங்கி ஒடுங்கி போனார்கள். அப்ப யாரும் அடங்க மாட்டார்கள். அப்ப சக்தி இழந்துட்டார்கள், அடிமையாகி. ஈமானிய உணர்வு உண்டாக்கணும். சும்மா உண்டாகாது. இது குர்பான் இது பாதையில போய்த்தானே உண்டாக்கி கொள்ள வேணும். உண்டாக்கிட்டே உலகம் இங்கேயே மாட்டாது. உலகத்துல ஏமாற்றத்துல தப்புவோம். உலகத்துல எவ்வளவு பாதித்தாலும் உலகம் எங்களை அடிமையாக்காது. தப்பிக்கொள்வோம். சரி, அதுக்காவது எல்லாரோட பாதை நாங்க காரியங்களை கொடுத்து தியாகத்துல வெளியாக வேண்டியிருக்குது. இன்னைக்கு எல்லாம் உலகம் முழுக்க இந்த உழைப்புடைய சூழல் எல்லாம் ஏற்படுத்திருக்கிறார். நீதிக்காரி மக்கள் இன்னைக்கு அடங்கி திரும்பி பாடுபட்டு ஒரு சூழல் உண்டாக்கி கொண்டு போகுது. உழைப்பு நடக்குது, தீன் வளருது. உழைப்பு விடுபட்டா தீன் அப்படியே இல்லாம போகுது. எதுவரைக்கும் இல்லாம போகுதுன்னா தீனுடைய காவலர்களாயிருந்த பரம்பரை, சஹாபாக்களுடைய பரம்பரை முழுக்கத்தாகுது. சவுத் அமெரிக்காவுடைய நாடுகள் சில, அர்ஜென்டினா, பிரேசில், வெனிசுலா, இந்த நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. டில்லியால நாடுகளுக்கு நீங்க ஜமாத்துகள் அனுப்புங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லா நாடுகளும் போகலாம். அந்த பாஸ்போர்ட்டுக்கு விசா கிடைக்கும் எல்லா இடங்களுக்கும். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு சில தடைகள் இருக்குது. அதனால டில்லியால் சொல்லிக்கிறான் உங்களோட நாட்டு ஜமாத்தில் அனுப்புங்க. மாத்திரம் அந்த நாடுகளில் சிக்கல் பண்ணப்படுகிறது. அவர் பெரிய ஒரு ஆளின் யூசுப் சிக்னு சொல்லி அவருடைய ஜமாத் வந்து வெனிசுலாவில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த மக்கள் சஹாபாக்களே பரம்பரை, அவருடைய குடும்பத்து பரம்பரை இருக்கிறாங்க. நிறைய களிமா தெரியாது, களிமா தெரியாது மக்களுக்கு. ஏதோ வந்தாங்க அந்த பிரேசில், அர்ஜென்டினா, வெனிசுலா பகுதியில் இருந்தாங்க. அப்படியே மரம் எல்லாம் போய் துனியாவுக்கு அடிமை ஆகிட்டாங்க. அடிமையாக கலந்து வைத்து களிமா கலந்து வைத்து கேப்டவுன்ல, சவுத் ஆப்பிரிக்காவோட கேபிட்டல் கேப்டவுன்ல பெரிய ஒரு ஆலிம் இருக்கிறார், முஃப்தி சாஹா. நீங்க வந்துட்டு போனார் கட்டாமணிக்கு வந்த ஷாஃபி மதுரபுல ஒரு முக்கியமான ஒரு தலை சிறந்த இமாம். ஏன்னா கேப்டன் அதிகமாக ஷாஃபியில் இருக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல ஹனஃபியில் இருக்கிறாங்க. அவர் மதுஸ்தானத்தில் எங்க சொல்லுங்க அப்படியே நாங்க கொஞ்சம் ஓதுறாங்க. 2 பேர் முஃப்தி ஆகி அங்க சாகசத்துக்கு ஓத போனாங்க. அட்டுக்கசோடைய நிறைந்து உலமாக்கள் அவங்க எங்க ஜமாத்துல வந்து கொஞ்ச நாள் நின்றாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, அதை கேட்பாங்களா வந்து தர்சில நீங்க இங்க இருந்து புகாரி ஷரீஃப சஹாசுத்த ஹதீஸ் ஓதுறது உங்களுக்கு நிலமா
சஹாபாக்கிற பிள்ளைகளுக்கு போய் ஆபாத்தா ஓதி கொடுத்தது இருக்குமான்னு கேட்டாங்க. சஹாபாக்குடைய பரம்பரை முருத்தாயிட்டாங்க, ஆபாத்தா தெரியும் அவங்களுக்கு. நீங்க எங்க தரசு சோதரது உங்களுக்கு சந்தோஷமா? உலகத்துக்கே அல்லாவுடைய தீனுக்கு அவங்களுக்கு உயிர் கொடுத்து உலகத்துடைய குபுடைய இருட்டை நீக்கி இதாத்திரை வெளிச்சத்தை உண்டாக்கி போன தியாகிகளாகிய சஹாபாக்கள் பரம்பரை களிமா தெரியாம இருக்கிறாங்க. அங்க போய் அவங்களுக்கு ஆபாத்தா சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி இல்லையா? தஷ்கில் பண்ணாங்க. சொன்னாங்க ஜமாத் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. சொன்னாங்க ஜமாத் வாபஸ் ஆகி வருகிறது. அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் கனவுல வந்து சொன்னாங்கன்னா, எந்த பிள்ளைகள் முர்த்தத் ஆகுது, நீங்க விட்டு போட்டா போறீங்கன்னு கேட்டாங்க. சாபாவுடைய பரம்பரை முர்த்தத் எப்படி முர்த்தத்? முஸ்லிம்கள் தங்களுக்குள்ள ஈமானுடைய தாவத்தை விட்டா என்னுடைய பின்னணி முர்த்தத் தான். நான் சொல்றேன், தாவத் அங்க செங்கல் அடிக்கல, அங்க காவி செங்கு இல்ல, தாவத் எங்களுக்குள்ள ஈமானுடைய தாவத்தை விடுபட்டா எங்களை பரம்பரையில முர்த்தத் வரும். அது அல்லாஹ்வின் சத்தியமான விஷயம். நாங்க எங்களுக்குள்ள களிமாவுடைய தாவத்தை முஸ்லிமுக்கு ஈமானுடைய தாவத் பேசுறத எப்ப விடுவாங்களோ இந்த பரம்பரை முர்த்தத் தாங்குவார்கள். சாபாக்கிற பரம்பரை முர்த்தத் ஆகிறாங்க. கண்ணங்களை இடிக்கான கொடிக்கணக்கான முர்த்தத்து களிமா தெரியாம இருக்கிறாங்க, நாட்டு இருக்கிறாங்க. சரி, உலகம் முடிக்கிறீங்க. நாங்க சும்மா கிணத்து தேவையில்லாம உலகத்துல வீடின் கடைபடி சுத்தி கொண்டிருந்தா ஒண்ணுங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வெளியாகி போய் பார்த்தா மட்டும்னா உலகத்தில் என்ன நடக்கும் அதை எங்களுக்கு நடக்கும். நாங்க எங்களுடைய ஈமானுடைய தாவத்துல எங்க விளங்காமலுக்கு தலைவராக தீரா விளங்கி கொண்டிருந்தோம்டா, தாவத்துல அவனுக்கு இவனுக்கு அங்க எங்கிருந்து கொண்டு நாங்க தலைவரா பேசிக் கொண்டிருந்தோம்டா எங்களை பரம்பரை முர்த்தத்தாகுவார்கள். பஸ்தானி ஜமாத் வந்து சைனால வேலை செஞ்சுட்டு அந்த ஜமாத் சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு மர்கஸ்ல ஜமாத் சந்திக்கும். அவர் சுபக பயான்ல அவர் பேசுறார், அமித்ஷா பேசுறார். ஜமாத் சைனால வந்து கொண்டிருக்கிறோம். இடத்துல ஒரு பள்ளி, பள்ளியா அப்படி உள்ளுக்குறாங்க. பள்ளி இருக்கோம், பள்ளி தானே தெரிச்சிடும். உள்ளுக்கு வந்து பள்ளி இல்லை, பள்ளியை காணல. அப்ப என்ன பொம்பளை இருக்கிறான், பள்ளியில் இருக்கிறாங்க. இங்க முன்னுக்கு ஒரு சிலை வந்து வைக்கிறீங்க, அதை கீழே விளக்கு பத்துது. அந்த அறையில நாய் நட்டுது. இந்த பெண்ணோட 2 போட்டோ, ஒரு போட்டோ அவர் தலைப்பா கட்டிக்கிறார், ஜிப்பா போட்டுக்கிறார், அஸ்லா வச்சிருக்கிறார். அடுத்த போட்டோ ஃபுல் சேவுல தாடியை வைக்கிறார், வெஸ்டர்ன் டைப்ல கோட் அடிச்சிருக்கிறார். யார் யாருக்கு மயக்கமா இருக்குது. அவங்க கூட தம்பி என்னது இது என்ன இந்த தலைப்பா அடிக்கிறாரே அக்கா சோப்படிக்க ஜிப்பா சுண்ணத்தார தோட்டம். இவர் எங்க அப்பா இந்த பள்ளியுடைய இமாம். பள்ளி தானே அது, பள்ளியுடைய இமாம் எங்க அப்பா. அடுத்த வெஸ்டர்ன் டைப்ல தாடி இறக்கிட்டாரு, ஜிப்பா கலந்துட்டு அசா பறந்துட்டு வெஸ்டர்ன் டைப்ல போயிட்டார். கலிமாவுடைய தாவத்தில் சுண்ணத்தினுடைய ஊதியத்துக்கு திரும்புவார்கள். எங்களை வீட்டுக்குள்ள கலிமாவுடைய தாவத் பேசலன்னு சொன்னா எங்களை பிள்ளைகள் வெஸ்டர்ன் டைப்புக்கு மாறிவிடுவார்கள். கலிமாவுடைய தாவத்தை பேசலையோ முதலாவது சுண்ணத் கலந்து வரும், ஊதியத்தில் நசரானியத்து வரும். அந்நிய கலாச்சார விருப்பமா அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அதோட கலிமாவும் கலந்து போகும். அதெல்லாம் சுண்ணத்து தானே பாவம் இல்லையே, சுண்ணத்து தான். அதுதான் ஈமாவுடைய கவரையும். கவரை கலட்டிட்டா அப்புறம் சாபம் பறி வரும். சுண்ணத்து பாவம் இல்லை, சுண்ணத்தை விட்டா பாவம் இல்லை தானே. எந்த ஒரு மதத்தனமான விளக்கம் இல்லை, சுண்ணத்துலதான் ஹிதாயத் இருக்குது. அப்பா ஆலிம் பள்ளியுடைய இமாம், வாப்பா வெஸ்டர்ன் டைப் வாழ்க்கை. பேரப்பிள்ள கூப்பிடுற சில வெற்றி வணங்குது, சில வெற்றி வணங்குவது கோயிலுக்கு போகல, பள்ளி அப்பாட பள்ளியை கோயிலாக மாற்றி வச்சிருக்குது. எப்படி வருது? கலிமாவுடைய தாவத்தை வீட்டுக்கு இல்லையோ, ஊர்ல இல்லையோ, எங்களை அடுத்தடுத்த ஜெனரேஷன் குஃப்ருக்கு போகும், ரெட்டத்துக்கு போகும். கலிமாவுடைய தாவத்தை விடுபட்டா ஈமானுக்கு பேச மாட்டார்கள், யூரோப்பிய ஸ்டேட் பேசுவார்கள், உலகாயுதம் பேசுவார்கள், சட்டவாதம் பேசுவார்கள். இனி அடித்து பேசுவது குஃப்ர் தான் பேசுவார்கள். இந்த இறங்கிய பேச்சு ஈமானியத் பேச்சு விடுபட்டாச்சு, சுன்னத் பேசுறது விடுபட்டாச்சு. இதெல்லாம் பேசுவோம், இப்ப துனியா பேசுறோம், சடவாதம் பேசுறோம். இந்த அடுத்த பேசுறோம், அதை சுருக்கிதான் பேசுவோம். அடுத்த இடத்துல அங்கதான் போறோம், வேற எங்கேயும் இல்லை. இது ரெண்டாவது பேச்சு பேசியிருக்க போறல. என்ன சமுதாயம் கலிமாவுடைய தாவத் அல்லாவுடைய மகத்துவம் பேசுவதை விடுபட்டு போய்
எப்ப துணியாலும் காசும் பணமும் படிப்பும் பதவியும் இன்னைக்கு இலவசம் பேசி சொல்லி பழைய பேசிட்டு ஒதுக்கி விடுகிறோமோ எங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் எங்க வீட்டுல என்ன பேசும் தெரியுமா? சிறுக்கு தான் பேசும். நாங்க கபரில் பேசுறோம், எங்க பேரப்பிள்ள அது கோயில் இருக்கிற சேர்ச்சியில் இருக்கும். இது உறுதியான முறை உலகத்திலே சரித்திரம் இதுதான் காட்டிக் கொண்டிருக்கிறது. சரித்திரத்தை நாம ஒரு நுணுக்கமான கண்ணோட்டத்தில் பார்த்தா உலகம் முழுக்க இதுதான் நடந்திருக்கு, வேற என்ன இல்லை. அதனாலதான் தாஜ்மோல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கலிமாவுடைய தாவத் காபிருக்கு இல்ல, முஸ்லிமுக்கு தான் சொல்றாங்க. கலிமாவுடைய தாவத் காபிரிக்கெல்லாம் குர்ஆன்ல சொல்லல. குர்ஆன்ல காபிரிக்கு இஸ்லாத்திலே தாவத்தை சொல்லிட்டாங்க. இஸ்லாத்தின் பக்கம் தாவத் தான் காபிரிக்கு, ஈமானின் பக்கம் தாவத்து முஸ்லிமுக்கு. ரெண்டு வித்தியாசம். அஸ்லிம் தஸ்லம் இது காபிரிக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைச்சமான நபியுடைய கடிதங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் அவங்க காபிரான மன்னருக்கு எழுதின கடிதங்கள், அந்த கடிதங்கள் என்ன? அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்துக்கு வா, இடைத்த வரைவாய். முனிகளை பார்த்து சொல்றாங்க என்ன? முனிகளை பார்த்து சஹாபாக்கள் ஒரு ஆள் பேச சாலு நோமினி திரப்பினா சா வாங்க ஈமான் கொள்ளுவோம். யாரை கூப்பிட்டு? முஸ்லிம் சாதியை கூப்பிட்டது. சாதியை கூப்பிட்டது ஈமானிய தாவத். சஹாபாக்கள் காபிரை கூப்பிட்டது இஸ்லாத்துடைய தாவத். இஸ்லாம் வேற ஈமான் வேறையா? சரி, அதான் விளக்க வேண்டிய விஷயம். இஸ்லாம் வேற ஈமான் வேற. ஈமானுடைய அனைத்து ஈமானும் நமக்கு இருக்கு. ஈமான உறுதிப்படுத்துவோம். எங்களை ஈமான நாங்கள் இன்னும் ருவானியத்துள்ளதாக்குவோம், ஈமான சக்தியுள்ளதாக்குவோம், ஈமானுடைய உணர்வுகளை ஏற்படுத்துவோம். வெறும் ஈமான் சொல்லுதல்ல, ஈமான நாம் படிக்கணும். சொல்லுங்க, ஈமானுடைய தாவத்துக்குத்தான் நாங்க அது உட்கார்ந்து படிக்கிற சாமான் இல்ல. மக்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து படிக்கிறோம் தானே, தஃப்சீர் படிக்கிறோம், ஹதீஸ் படிக்கிறோம், ஃபிக்ஹ் படிக்கிறோம், எல்லாம் லேசான எல்லாம் படிக்க பாருங்க நினைச்சதானே. அது சரி, அது இஸ்லாம் படிக்கிறீங்க, அது இஸ்லாம் படிக்கிறீங்க. இங்க இஸ்லாம் படிக்க கூப்பிடல, ஈமான் படிக்க கூப்பிடுறோம். இஸ்லாம் படிக்கிறது இஸ்லாத்திலே கடமைகள். இஸ்லாம் படிக்கிறதா இஸ்லாத்திலே கடமைகள். சொல்லுங்கள், ஜக்காத், ஹஜ், இந்த இஸ்லாத்திலே கடமைகள். அதுக்கு குர்பானி தேவையில்லை. அது உட்கார்ந்து படிக்கலாம், அதை குர்பானி தேவையில்லை. அது லேசா படிக்கலாம். மக்கள் இதை பற்றி நினைக்கிறாங்க, தீன் முடிக்குது என்று முடியல. தவறு. அது இஸ்லாம் தீனுடைய ஒரு பகுதி. இஸ்லாம் அது ஈமான் படிக்கணும்னு கூப்பிடுறோம். ஈமான் படிக்கிற அந்த நிலையில தான் என்ன உருவாகும் தெரியுமா? நிறைய சொன்னார்களே, ஜஸ்பா உணர்வு, உயிர் போடுற ஆசை. அபூபக்கர் சொன்னார்கள், நிறைய சொன்னார்களே, தீனுக்கா இந்த உயிர் தேவையில்லை. சாதி சொன்னார்களே, ஒவ்வொரு ரோமமும் உயிராந்து போட போறேன்னு சொல்லி அந்த உணர்வு உண்டாகும். என்னதுக்கு உண்டாகும்? கலிமாரி தாவத்துக்கு உண்டாகும். சில இதுக்காக இது ஒரு தியாகத்தோட கிடைக்கிற விஷயம். தியாகம் செய்யணும். இந்த தியாக உணர்வு, ஈமானிய உணர்வு, அதை எவ்வளவு தியாகம் செய்யணுமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். நிறைய மக்கள் தியாகம் செய்யறாங்க, அந்த உணர்வு அடைஞ்சு போடுறாங்க. இந்த உணர்வு உள்ள மக்களை பாத்தில் அடிமைப்படுத்தாது. சாபகர் மாத்திரம் மட்டும் இல்ல, துனியாவே அடிமைப்படுத்தல. கடல் அப்படியே சரண்டர் ஆயிட்டு மேல இறந்து போறாங்க. அவங்க பாத்திக்கு மேல வைத்தாங்க. பாத்தில் மட்டும் இல்ல, துனியா கூட எங்களுக்கு சரண்டர். பாத்தில் மட்டும் இல்ல, துனியா சரண்டர். கடலுக்கு மேல போனாங்க. சில உதவிகள்ல சில பேசுது. சாபாவுடைய கலிமாவுடைய தாவத் அங்க பசாரில் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அங்க ஜமாத்துல தெய்வம் பேசுது. குல்லில் கபீலத்தின் துளைவின் குல்லியா அலக்கல் அனீசு வாசாஹுல் மஸ்ஜிதி அவுரத்தமா துவக்கானையோ பது மர்ரத்தன் கபல் கிதாபி அலன் நபி முஹம்மதி இன்னல்லதி வரிசன் நுபுவத வல்ஹுதா பாதபுது மரியமின் குரைஷின் முஹ்ததி. சில பேசுது. அவர் அப்பாஸ் மிர்தாஸ் பூசாரி மகன் அப்பாஸ், அவர் ஷாக்ல மகனுக்கு எல்லாம் சொல்லிட்டு போட்டார். மகன் பார்க்கிறான், கலிமா அவருடைய தாவத் நடக்குது, பதட்டமடைகிறான், ஓடி வந்து சிலையை வணங்குறான். வாபஸ் என்னப்பட அங்க முறையிடுகிறான், அழிவாக வருகிறது. சில பேசுது. சஹாபாவுடைய ஜஸ்பாத் இருக்குது. கலிமாவுடைய தாவத்துடைய குர்பானி மூலமாக ஏற்பட்ட உடல் இருக்குது. சிலையையும் பேச வைத்தது. சில பேசியது. போய் சொல்லு, மனுஷரை கோத்திரை எல்லாருக்கும் போய் சொல்லு, சலக்கல் அனீஸ் இந்த மஸ்ஜித் சில வணங்குற காலம் அழிந்து போய்விட்டது. மஸ்ஜிதை சிரிப்பாக்குற மக்களுடைய காலம் வந்துவிட்டது. தமாஸ், இந்த தமாஸ் அதிர பேரை சொல்லுது. நானே தமாஸ் அணிந்து விட்டேன். ஒரு காலத்தில் என்ன வழங்கப்பட்டது எப்ப தெரியுமா? கபலல் கிதாபில நபி முஹம்மது
முகமது ஸல்லல்லாஹு வேதம் இறங்குவதற்கு முன்னால்தான் என்ன பத்தி வணங்கினாங்க, அழிந்து விட்டேன். யார் அந்த முகம்மது? இன்னல்லதி வரிசன் நபுவத வல் ஹுதா, அவர் நபுவத்தையும் அந்த ஹிதாயத்தையும் அனந்தரமாக கொண்டு வந்திருக்கிறார். பாதபின் மரியம், மரியமுடைய மனைவி ஈசாவுக்கு பின்னால எங்க இருக்கிறார்? அட்ரஸ் மின் குரைஷின் முக்ததி, குரைஷ் பத்திரத்தில் இருக்கிறார். அடையாளம் இன்னைக்கு அட்ரஸ் இன்னைக்கு வந்தார். அப்பாஸ் வந்தார், கூட்டத்தை போட்டினார். எப்படி நடந்து செய்திருக்கிறார்? மக்கள் சொன்னாங்க, எங்கட ஜமாத் அப்படி சொன்னா அதுக்கு மேல எங்களை யோசிக்கிறதுக்கு இல்ல, நாங்க ஜமாத்தை நம்பி இருக்கிறோம். போதும். 300 தலைவர்களை வந்து கொட்டினார். மஸ்ஜித் நபவிக்கு போனார். நபி அவர்கள் மஸ்ஜிதில் சஹாபாக்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பாஸ் கண்ட சொன்னார், அப்பாஸ் அந்த ஜமாத்துடைய செய்தியை நான் சொல்லுவாங்க, நீங்களே சொல்றீங்களான்னு கேட்டாங்க. இன்னுமா தெரியும், அது ஃபெக்ஸுடைய காலம் இல்லை, இமெயில் காலம் இல்லை, இன்டர்நெட் காலம் இல்லை, நடந்து போய்த்தான் செய்தி சொல்லணும். எப்படி வந்த செய்தி? ஆகவே வஹீயுடைய நபிதான் முடிவெடுத்தார். 300 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தாய்களாக போனார்கள். கலிமாவுடைய தாவத் குர்பானியுடைய ஜஸ்பாத் மூலமாக அது பரவும். கலிமாவுடைய தாவத் பேப்பரால பரவாது, சிடியால பரவாது, இன்டர்நெட்டால பரவாது, இமெயிலால பரவாது, அதனால இன்னும் பரவும். ஒரு நினைவுல நாங்க 1000 கிதாபை பாஸ் பண்ணலாம், ஈமான் பாஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு சிடியில 50 பயான பாஸ் பண்ணலாம், இல்ம போகும், ஈமான் போவாது. ஒரு காலம் ஈமான் போறதுக்கு ஈமான் விளக்கம் ஒரு ஜஸ்பாத் ஒண்ணு தேவை, உணர்வு ஒண்ணு தேவை. உணர்வுகளை இந்த சாமான் சுமக்காது, ஒரு கல்புதான் சுமக்கும். இது குர்பானுடைய உணர்வுகள் பேப்பருக்குள் அடங்காது, சிடிக்குள் அடங்காது, அது எலக்ட்ரானிக்குள்ள அடங்காது, இன்டர்நெட்டுக்குள்ள அடங்காது. அடங்கும் ஈமாவுடைய உணர்வுகள் கல்புக்குள்ளதான் அடங்கும். ஒரு மூமியின் கல்புதான் அடங்கும். சரி, அவை எங்களுடைய கல்பாகணும். கல்பு நாங்கள் ஈமாவுடைய உணர்வை உண்டாக்கி கொள்ளணும். அந்த உணர்வு தான் கலிமாவுடைய தாவத்துக்குரிய மூலதனம். இந்த உணர்வு செத்து போயிட்டுண்டா எங்க பெற்ற பிள்ளைக்கு ஈமான் பேசலாது. இந்த உணர்வை செத்து போயிட்டுண்டா எங்க பெற்ற பிள்ளைக்கும் மகனே அல்லாஹ் பயப்படுற வார்த்தை வாயிலிருந்து வரவே மாட்டாரு. சொல்லுவான், அவன் எங்க போய் விட்டு தள்ளிட்டேன்னு சொல்லுவாங்க. பெற்ற சொல்லுவாங்க, அவனை விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி விடுறது? இவருடைய ஈமான செத்து போயிட்டு பெற்ற பிள்ளை கைவிட்டுட்டான். இல்ல, அவர் முதலாவது தன்னை ஈமான உணர்வை கைவிட்டார். ஆனால் பெற்ற பிள்ளையை கைவிட்டார், மனைவியை கைவிட்டார். இது செத்து போயிட்டு, இந்த உணர்வு செத்து போயிட்டு. துனியாவுடைய பேராசை அல்லது பாவ உணர்வு, நஷ்டான உணர்வு, அந்த உணர்வு அப்படி அடிச்சு போயிட்டுரும். ஈமானுடைய ஜஸ்பாதி செத்து போன உள்ளம் கலிமாவுடைய தாவத் பெற்ற பிள்ளைக்கு ஒரு வார்த்தை ஒரு காலமும் வராது. சொல்ல மாட்டோம், அதை இருக்கிறது பயமாட்டாடுவோம். சொல்லுவோம், மகனே அல்லாஹ் பயப்படி, மௌத்து வந்தா என்ன செய்யற, பேசப்படுவா, பேசப்பட மாட்டாங்க. இது ஒரு மூலதனம். கலிமாவுடைய தாவத்துக்கு ஈமானிய உணர்வு உள்ளத்துல உருவாகுவது அது ஒரு மூலதனம். அது எங்க நடக்கிறது? எவ்வளவு குர்பானி எவ்வளவு தான் தருவாங்க. குர்பானி செஞ்ச உணர்வை நாங்கள் உண்டாக்கி கொள்ளணும். அது மூலதனமா பாவித்து உலகத்துக்கும் கலிமாவுடைய தாவத்தை முன்வைக்கணும். எவ்வளவு உண்டாக்குறோமோ அவ்வளவு உருவாகும். ஒரு பொம்பளை பிள்ளை அட்வான்ஸ் படிக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை கூட உள்ள கூட்டாளிமாரோட சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்துச்சு. முஸ்லீம் பிள்ளையோட சேர்ந்து விட்டு வெளியாகி முஸ்லீம்களுடைய அந்த பெற்றோர்கள் பல வழக்கு போட்டாங்க, வந்து இந்த பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப போலீஸால வந்து இங்க வந்து பிள்ளைய கொண்டு வந்து அங்க கொண்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை இப்ப கடைசியில கோர்ட் கேஸ் ஆகி கோர்ட்டு போயிடுச்சு. ஜட்ஜ் எதுவும் அடிக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்டியன் ஜட்ஜ். ஜட்ஜில தீர்ப்பு தெரியுமா? இந்த பிள்ளைய ஜட்ஜுக்கு விளக்கம் சொல்லுது, விளக்கம் சொல்லுவது தெரியல, கலிமாவுடைய தாவத் கொடுத்து ஜட்ஜுக்கு. ஜட்ஜ் எல்லாம் 10 நிமிஷம் ஆயிட்டு என்ன டைம் 4 நிமிஷம் பேசிடுவேன், இந்த பிள்ளை நீங்க அங்கேயே அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளை பேசிருக்கிறேன், ஜட்ஜ் சொல்றா, இந்த பிள்ளை பேசிருக்கிறேன், என்ன கொஞ்சம் லேட் ஆகல, நானும் கலிமாச்சில் இஸ்லாத்தை பேசிடுவேன், அதனால அந்த பிள்ளையை விட்டுருங்க, அவங்கள்ட்ட யார் பொறுப்பு? அப்ப அவர் ஒரு அடுத்த ஊர்ல ஒரு மௌலவியை சொல்லி அவர் அந்த ஜமியத்துலமா தலைவர் அவருடைய பொறுப்புல அந்த பிள்ளையை பிடிச்சி அனுப்பினாங்க. குறை கேள்விப்பட்ட கிட்ட இல்ல, அவர் ஜட்ஜ் வந்து வவுனியாவில் இருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பிறகு செய்தி. பல வருடங்களுக்கு பின்னால இந்த பிள்ளையுடைய தாவத்துடைய தாக்கம் அவர் மூளையை குழப்பி யோசிச்சு பாசாளர் பீங்கா காலத்தில் அவர் பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த உணர்வு இருக்கிறேன், இந்த குர்பானி முறை சம்பாதிக்க உணர்வு இருக்கிறேன், இதான் கலிமாவுடைய தாவத்து மூடதனம். உணர்வுகள் செத்து போன உள்ளம் கலிமாவுடைய தாவத்துக்கு ஒரு காலமும் பாதிக்கப்பட மாட்டாது. இதுதான் விளங்க வேண்டிய விஷயம். இந்த உணர்வுகள்
ஈமாவுடைய உணர்வுகள் குர்பானி மூலம் சம்பாதிச்சு எடுக்கின்ற இந்த ஈமாவுடைய இந்த உணர்வுகள் செத்து போனா அந்த உள்ளங்கள் அவருடைய மிகப்பெரிய ரத்தமத்தை எவ்வளவு போனாலும் களிமாடைய தாவத்துக்கு உதவாது. சும்மா கலைக்கலாம், சும்மா பேசலாம், களிமாடைய தாவத்துக்கு உதவாது. பேசினிக்கு இப்ப இல்ல, இவனோட உணர்வு பேசினிக்கு, அறிவு பேசல, உணர்வு பேசினிக்கு ஜட்ஜி அசந்து போனார். அது வீணாக இல்ல, சில படங்களால அவனையும் சாத்துக்கு வந்துட்டான். சரி, இதுதான் இந்த உம்மத்துடைய சொத்து. இதுதான் உலகத்தை அடக்கி வச்சார்கள் சஹாபாக்கள் முன்னோர்கள். இன்னைக்கு அது இழந்து போயிட்டு சும்மா கற்பனை பண்ணுகிறோம். எங்கிட்ட பணம் இல்லையோ, ஆயுதம் இல்லையோ, எங்கிட்ட சும்மா வேற 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 படிப்பு இல்லையோ, எங்கிட்ட அரசியல் இல்லையோ, அதற்கு பாபம். சரி, அது இல்லை, இதுதான் சாமான். இதுதான் அல்லாஹ் தஆலா தஸ்கீரே ஆலம் கன்ஃபா, உலகத்தை வசப்படுத்தி கொடுத்த மந்திரம் இந்த உணர்வு தான். இதை அடைவதற்குத்தான் இந்த குர்பானியுடைய பாதை காட்டப்படுகிறது.